சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. அடகில் இருக்கும் தங்க நகைகளை மீட்டு 10 நிமிடங்களில் பிரைம் கோல்ட் ஹப் மூலம் அதிக விலைக்கு விற்க 7997990028 தொடர்பு கொள்ளவும். ஜனங்க எறும்புகளும் புழுக்களுமா நசுக்கப்படுறாங்க. மதேஷ், மக்களை காப்பாத்தி ஆகணும். எதுக்காக அரசியல் பண்றோம்? மக்களுக்காக. நீங்க சொல்றீங்களா சார் மோடி 6 தடவை வராரு சார், அமித்ஷா 10 தடவை வராரு சார், எதுக்காக? இந்த ஜனங்க எங்க ஜனங்களை பாக்குறதுக்காக. உங்களுக்கு ஏன் வயிறு எரியுது? எங்க தமிழ்நாட்டுக்கு மக்களை பார்க்கணும்னு தோணுது, அவங்களுக்கு தமிழ்நாட்டை பார்க்கணும்னு தோணுது, ஆசையா இருக்கு, வர்றாங்க. காங்கிரஸோட ஆபத்தானவன் ஏன் இருக்கான்? காங்கிரஸ் தமிழ் சமூகத்திற்கு மறந்து போச்சா? 2009 மறந்து போச்சா? அவ்வளோ சொர்ணம் இல்லாமல் போயிட்டோமா தமிழர்கள்? ஒரு 20 ஆண்டு காலத்துக்குள்ள மறக்கக்கூடிய சோகம் தானே அது. ஒரு 200 வருட ஒரு வரலாற்று சோகமா உங்களுக்கு தெரியலையா? அமைச்சர் சேகர் பாபு அறநிலைத்துறை அமைச்சர் சொல்றாரு, அவங்க சங்கிகள் எல்லாம் ஒண்ணு கூடி எதையாவது அமைதியா இருக்கிற தமிழ்நாட்டை எதையாவது பிரச்சனை உண்டாக்கலாமா, மதத்தாலும் இனத்தாலும் சாதியாலும் தமிழ்நாட்டை பிளவுபடுத்த நினைக்கிற கூட்டம் நடத்துறது ஒரு மாநாடு. எங்க காசை போட்டு நாங்க நடத்துறோம். உண்டியல் காசை திருடி ஒன்ன மாதிரி நடத்தல, இல்ல வசூல் பண்றீங்க சேகர் பாபு. நீங்க பக்தர்கள் எங்க காசு, பக்தர்கள் நாங்க போட்டு வசூல் பண்றீங்க. ஒன்ன மாதிரி உண்டியல இருந்து திருடல. திரு சேகர் பாபு அவர்கள் சட்டத்துறை இதை வந்து கண்காணிக்கும், சட்டத்துறை அமைச்சரும் இதை பத்தி பேசுவாரு. கோர்ட்டுக்கே போயிருக்காங்க. அது கோர்ட் என்ன சொன்னுச்சு? வச்சு வெளுத்து அனுப்பி விட்டுச்சா? ஏன்னா திமுக மட்டும்தான் எங்க தமிழ்நாட்டில் மீட்டிங் நடத்தணுமா? வேற யாரும் எந்த மீட்டிங் நடத்தக்கூடாதா? தமிழ்நாடு போலீஸ் திமுகவுக்கு தான் வேலை செய்தா? வேற யாருமே மீட்டிங் நடத்த விட மாட்டீங்களா? நீங்க என்ன பண்றீங்க? நடுநிலைமையா இருக்க மாட்டீங்களா அப்படின்னு கேள்வி மேல கேள்வி கேட்டுச்சா? நீ பழனியில மீட்டிங் நடத்தலாம், பழனியில மாநாடு நடத்தலாம், அவங்க மதுரையில் நடத்தக்கூடாதா? அமித்ஷா வரதுனால தமிழ்நாடு ஒன்றும் பதட்டம். தமிழ்நாடு மறுபடியும் மாதேஷ், அப்புறம் இப்படிதான் கோவம் வருது. நான் ஒன்னே ஒட்டுமொத்த தமிழ்நாடு மாதேஷன் மாதிரிலாம் பேசக்கூடாது. தமிழ்நாடுலாம் பாவம் எங்க பக்கம் இருக்குது, நீங்க பாவம் தனியா இருக்கிறீங்க. நீங்க வந்து தமிழ்நாடெல்லாம் கிளைம் பண்ணாது, திமுகவே தமிழ்நாடு கிளைம் பண்ண முடியும். சார் பிஜேபி வந்து கையை உண முடியாது சார், காலை உண முடியாது சார்னு சொல்லிக்கிட்டே இருங்க. நீங்க சொல்லுங்கன்ற, நான் தயவு நிறுத்திடாது. அதுவும் மாதேஷ் நீங்க சொல்லிட்டே இருக்கணும். நாங்க ஆட்சியை பிடிச்சி எங்க கொடி எங்க பறக்கிற வரைக்கும் நீங்க சொல்லிட்டே இருக்கணும். தமிழ்நாட்டில் கஞ்சா பரவல் பொறுப்பேற்றுக்க மாட்டீங்க, வாத்தியார வெட்டுறான் பொறுப்பேற்றுக்க மாட்டீங்க, கள்ளச்சாராயம் பள்ளி வளாகத்தில் காய்ச்சறான் பார்த்தீங்களா? பள்ளி வளாகத்துக்குள்ள கள்ளச்சாராயம் பல தடவை மக்கள் புகார் கொடுத்து இப்போதான் நடவடிக்கை எடுத்திருக்காங்க. எதுக்கு தான் நீங்க பொறுப்பேற்றுப்பீங்க? இல்லை சார் ஸ்கிரீன் வச்சு தட்டு உடனே சார் இது வந்து பிஜேபி. இது என்னது? இது உங்க நாட்டில் எது நடந்தாலும் உங்களுக்கு பிஜேபி தான். பதில் சொல்ல திராணி இருந்தா, நேர்மை இருந்தா நேரடியா பதில் சொல்லணும். இப்படிலாம் வந்து பதில் சொன்னா மக்கள் வந்து வெறி ஆயிடுவாங்க. அந்த திரையை கீச்சு போட்டாங்கல்ல, சீஃப் மினிஸ்டர் போய் அந்த ஆய்வு பண்ணாரு. நீங்க என்ன ஆய்வு பண்ணீங்க? உங்க லட்சணம் என்ன எங்களுக்கு தெரியாதா? அதை அந்த திரையை மக்கள் கீழ்ச்சா பாத்தீங்களா? அந்த மாதிரி 2026 உங்களை கீழ்ச்சி தூக்கி போடுவான். சாவர்கருக்கும் தமிழ்நாட்டுக்கு என்ன சம்பந்தம் இல்லன்னு சொல்லிதான் பாருங்க. சாவர்கர் எங்க ஊர்ல போய் கிருஷ்ணகிரியில தருமபுரியிலயோ ஊத்தாரில போய் கேட்டா சாவர்கர் தெரியுமா? திருத்தணியில போய் யாருக்குன்னா கேட்டா சாவர்கர் யாருன்னா தெரியுமா எங்க பசங்களுக்கு? சரி, அதனால தெரியாது. என்ன சொல்ல வரீங்க? இங்க அம்பேத்கர் பெரியாரா தான் தெரியும். இங்க தமிழ்நாட்டுல அம்பேத்கர் எங்க எம்பி தானே? அம்பேத்கர் உங்க எம்பியா? ஆமா. லட்சக்கணக்கான பேர் கூடி கந்த சஷ்டி கவசம் சொல்ல போறாங்க. தமிழ்நாடு முழுசுல இருந்து முருக பக்தர்கள் குழுக்கள், பாதர யாத்திரை குழுக்கள்ல இருந்து எல்லாரும் வராங்க. எங்க சார் நோகுது உங்களுக்கு? நீ அறநிலைத்துறை அமைச்சர் தானே, பக்தர்கள் ஒரு பக்தி மாநாடு தான் நடக்குது, நீ நியாயமா சந்தோஷம் தானே பண்ணணும். எனக்கு இன்விடேஷன் கொடுங்க, நானும் வரேன் தானே நீ கேட்கணும். உண்மையா நீ பக்தியா இருந்தா, நீ கட்டுற காவி வேட்டி உண்மையா இருந்தா ஏன் எரியுது உனக்கு? அதன் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் பாரதிய ஜனதா கட்சியின் திரு அஸ்வத்தாமன் அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்குன்னு வாருங்கள், அவருமே கேட்போம். வணக்கம் அஸ்வத்தாமன் சார். வணக்கம் மதேஷ், how are you? எப்படி இருக்கீங்க? ஃபைன். தமிழ் செயற்கை நுண்ணறிவு, ஏஐ தொழில்நுட்பம், அதாவது இப்போ வந்து இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இதுதான் அதிக அளவுக்கு பேசுபொருள். நிறைய வந்து மக்கள் பூரா ரொம்ப எளிமையாக்கணும்னு நினைச்சிட்டாங்க. எல்லாத்தையும் சீக்கிரமா தேடி நம்ம என்ன நினைக்கிறோமோ அது என்ன கொடுக்குது, நம்ம நினைக்கிறத விட அது என்ன அப்டேட் கொடுக்குதுன்ற அளவுக்கு நம்ம வந்து அடுத்த ஒரு வெர்ஷனுக்கு மாற போகிறோம். நீங்கள் வந்து ஒரு ஏஐ திட்டம், அது தமிழ் திட்டத்தினுடைய ஒரு நிறுவனராக மாறி இருக்கீங்க. வாழ்த்துக்கள். ஐஐடியில் நீங்கள் நடத்த போகிற ஒரு ஃபங்க்ஷனில் மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ், அதே போல் ஐஐடி இயக்குனர் திரு காமகோடி போன்றவர்கள்லாம் சிறப்பு விருந்தினர்களாக அழைச்சிருக்கீங்க. இன்னும் மலேசியாவிலேருந்து சில சிறப்பு விருந்தினர்கள்லாம் வராங்க.
எதற்காக இந்த செயற்கை நுண்ணறிவு ஏஐல தமிழை கொண்டு வர போறீங்க? ஏதோ புத்தகம் எல்லாம் ஒருங்கிணைக்க போறீங்களா? புக்ஸ் எல்லாம் நாங்க அதில் போய் படிக்கிறதா? இல்லை இது வந்து தமிழ் புத்தகங்களுடைய ஆன்லைன் லைப்ரரி கிடையாது. சரி, இது முழுமையான ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஓகே. அதாவது இப்போ ChatGPT நீங்கள் எப்படி பயன்படுத்துறீங்க? ஆமாம். இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் கேட்குறீங்க, அது வந்து பதில் சொல்லுது. அதுபோல் தமிழ் சம்பந்தப்பட்ட விஷயங்களை இந்த ஏஐயிடம் நீங்கள் கேட்கும்பொழுது அது உங்களுக்கு வழிகாட்டும். இப்போது நீங்கள் ஒரு மேடையில் பேச போகிறீங்க, ஒரு கருத்து, இந்த கருத்து தொடர்பாக எனக்கு ஒரு சங்க இலக்கிய பாடல் கொடுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அது ஒரு புறநானூற்றில் இருந்தோ அல்லது ஒரு திருக்குறள் இருந்தோ ஒரு தொல்காப்பியத்தில் இருந்தோ அதற்குண்டான ஒரு பாடல்களை உங்களுக்கு எடுத்து கொடுக்கும். நீங்கள் ஒரு கட்டுரை கேட்குறீங்க, ஒரு தமிழ் தொடர்பான ஒரு கட்டுரை கேட்கும்போது அது கட்டுரை எழுதி கொடுக்கும். நீங்கள் ஒரு கவிதை எழுதி அதை யாப்பிலக்கண சீர்பகுப்பாய்வு பண்ண சொன்னீங்கன்னா பண்ணி கொடுக்கும். இன்னும் சொல்ல போனால் இந்த நம்முடைய ஏஐ வந்து மரபு கவிதையே எழுதி கொடுக்கும். அதாவது ஆசிரியப்பா வெண்பாவே ஏற்றி கொடுக்கும். இப்போ மரபு கவிதை இல்லை. நீங்கள் வந்து மரபு, அதாவது பாரதி வந்து புது கவிதை வடிவமாக ஆரம்பித்தார். சொல் புதிது, சுவை புதிது, ஜோதி மிக்க நவகவிதைன்னு ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் அடுத்தடுத்து இப்போ தமிழ் எழுதினாலே கவிதைன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். இது மரபு கவிதையே எழுதும். இன்னும் சொல்ல போனால் தமிழ் இலக்கியங்கள் பலவும் உரை எழுதப்படாமல் இருக்குது. சரி, பல இலக்கியங்கள் உரை எழுதப்படாமல் இருக்கிறது. இது நம்முடைய உரை எழுதப்படாத இலக்கியங்களுக்கு உரை எழுதி கொள்வதற்கு இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை நம்ம பயன்படுத்த முடியும். அதே போல் ஒரு கல்வெட்டு இருக்குது, ஒரு செப்பேடு இருக்குது, அதில் இருக்கிற அந்த தமிழ் இருக்கு இல்லைங்களா, அது நமக்கு பார்த்த உடனே புரியாது. இதுக்கிட்ட நீங்கள் அது கொடுக்கும்பொழுது நம்ம இப்போ நடைமுறை தமிழ் எழுத்துக்களில் அது காட்டும். அதற்கு இது உரையும் எழுதி கொடுக்கும். இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல, இப்போ நம்ம ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை கேட்குறோம், நமக்கு தெரிஞ்சிருந்தாலும் ஆர்டிஃபிஷியல் ஆமாம், அது என்ன நினைக்குது, அது என்ன சொல்லுது எக்ஸ்ட்ராவா, அதுல இருந்து எடுத்துக்கலாம். எனக்கு தெரியும், நான் அது என்ன சொல்லுதுன்னு பார்ப்போன்னு ஒரு கியூரியாசிட்டியில் கேட்குறீங்களா. இது வந்து இப்போ இருக்கிற ஆர்டிஃபிஷியல் அந்த ஜென்ரல் இன்டெலிஜென்ஸோடைய முதல் கட்ட தலைமுறை. நம்ம வந்து இதை ஆராய்ச்சி பூர்வமாக அணுகிறோம். இப்போ நம்ம வந்து நம்ம தலைமுறையில் ஆண்ட்ராய்டு அப்படிங்கிற ஒரு ஃபோனை பார்த்தோம். இப்போ பிறகுற குழந்தைங்க ஆண்ட்ராய்டுங்கிறது ரொம்ப பழகி போய் அவங்க ஆண்ட்ராய்டோடே வளர்கிறாங்க. ஆமாம், எல்லா குழந்தைங்களும் ஆண்ட்ராய்டோடே வளர்கிறாங்க. அது மாதிரி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோடையே குழந்தைங்க வளருவாங்க அடுத்தடுத்த தலைமுறை. ஓகே. அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நம்மக்கிட்ட தகவல் இருக்குது, அதுக்கிட்ட கேட்குறோம். அவங்க தகவலையே அதுக்கிட்ட தான் கேட்பாங்க. இல்லை, நமக்கு கூகுள் ஒரு தேடல் இருக்குது நம்மக்கிட்ட. ஆமாம், அதுக்கு இதுக்கு என்ன டிஃபரன்ஸ்? ஒரு டிஃபரன்ஸ் புரிதலுக்காக நான் கேட்குறேன். சூப்பர் கொஸ்டின். கூகுளுக்கும் ஜெமினிக்கும் என்ன வித்தியாசம்? இப்போ கூகுளில் நீங்கள் ஒரு விஷயம் கேட்கும்பொழுது அது சம்பந்தமாக வெப்சைட்ஸில் எல்லாரும் பல இடங்களில் பல தளங்களில் எழுதி வச்சது எல்லாத்தையும் உங்ககிட்ட காட்டும். நீங்கள் அதுலேருந்து எடுத்து ஒன்று ஒன்றா நோட் பண்ணுவீங்க. ஆனால் ஒரு ஏஐ கிட்ட நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஒரு ChatGPTயோ ஒரு ஜெமினிட்டோ ஒரு குரூப்கிட்டயோ என்ன பண்ணுவீங்கன்னா, நீங்கள் மாதேஷ் அவர்கள் யார் அப்படின்னு கேட்டால் உங்களை பற்றின ஃபுல் டீட்டெயில் சொல்லுவோம். சர்ச் பண்ணி சொல்கிறதில்ல, அதாவது ஒவ்வொரு வெப்சைட்டில் உங்களை பற்றி எழுதுனதை சொல்கிறதில்ல, முழுமையாக அது ஒரு கட்டுரையாகவே உருவாக்கி கொடுக்குது இல்லையா. ஆனால் இது எல்லாத்தையும் நம்ம ஒருங்கிணைக்கணும்ல. நீங்கள் இதுதான் இப்போ நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, இதுவரை ஒரு 40,000 புத்தகங்கள் 76,000 கட்டுரைகளை இது உள்ள இன்புட் கொடுத்துருக்கோம். ஓகே. லட்சக்கணக்கான புத்தகங்களை உள்ளே கொடுக்க போகிறோம். இது அந்த புத்தகங்களை நேரடியாக கொடுக்காது. ஆனால் நீங்கள் ஒரு கருத்து கேட்கும் பொழுது அந்த புத்தகத்திலிருந்து இந்த புத்தகத்தில் இவர் இந்த மாதிரி சொல்லியிருக்கிறார். இப்போ அஸ்வத்தாமன் ஒரு புத்தகம் ஒரு குறிப்பிட்ட டாபிக் எழுதியிருக்கார். அந்த குறிப்பிட்ட டாப்பிக்கில் நீங்கள் ஒரு கேள்வி கேட்கும்போது இந்த இடத்துல அஸ்வத்தாமன் இப்படி சொல்கிறார், அந்த ஆர்டிக்கலில் ஒரு அங்கமாக தான் வரும். இது ஒரு நுண்ணறிவை உருவாக்குவதற்கான இன்புட் தானே ஒழிய டைரெக்டாக PDF கொடுத்து கிண்டல் மாதிரி படிக்க சொல்கிறது இல்லை. இது முழுமையான செயற்கை நுண்ணறிவு. இப்போ மனிதனுக்கு எப்படி அறிவு உருவாகுது? இன்ஃபர்மேஷன் ப்ராசஸிங், அதாவது நம்மிடம் இருக்கிற தகவல்கள், நாம் அதை நாலேஜ் ப்ராசஸ் பண்ணுறது, அதை அவுட்புட்டு. ஆமாம். இப்போ நாம் தகவல்களை புத்தகங்கள் மூலமாகவோ செவி வழி மூலமாகவோ நம்ம பல்வேறு தளங்களில் நம்மளுடைய தகவல்களை நம்ம திரட்டிக்கிறோம். ஒரு மனிதனாக சொல்கிறேன். அதற்கு பிறகு அதை நாலேஜ் ப்ராசஸ் பண்ணுறோம். சரி. அந்த நாலேஜ் ப்ராசஸ் பண்ணிவிட்டு வெளிப்படுத்துவதற்கு சொல் வாயிலாகவோ எழுத்து வாயிலாகவோ நம்ம வெளிப்படுத்துகிறோம். இது என்னென்னா இன்புட்டு நம்மளே கொடுக்க போகிறோம். அது நாலேஜ் ப்ராசஸை நம்மளே கோடிங் மூலமாக நாலேஜ் ப்ராசஸ் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் நம்ம சொல் மூலமாகவும் எழுத்து மூலமாக மனிதன் வெளிப்படுத்துகிறான்ல, எப்படி வெளிப்படுத்த அப்ளிகேஷன், மொபைல் அப்ளிகேஷன் மூலமாக அது உங்களுக்கு வெளிப்படுத்தும். ஆனால் இது பெரிய ஒர்க் ஆச்சு. அதாவது கடல் இல்லை, தமிழில் வந்து ஒரு கடல் மாதிரி எல்லாத்தையும் கொண்டு போய் அதில் சேர்க்கணுமே. நீங்கள் நான் கேட்கறது கரெக்டா? எனக்கு தெரியவில்லை. இதில் ஏஐ பற்றியான புரிதலே இன்னும் நான் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ தான் தேடலோட இருக்கேன். 100% கரெக்ட். அதாவது ஒரு தமிழ் எல்லாத்தையும் கொண்டு போய் நம்ம திணிக்கணும். இப்போ ஆமாம் தானே, அதை இது பண்ணணும். தமிழ் அப்படிங்கிறது பெரிய கடல். ஆமாம். ஏஐ மேக்கிங் அப்படிங்கிறது பெரிய கடல். மேக்கிங், ஆமாம், ஏஐ மேக்கிங்கிறது பெரிய, அந்த LLMனு சொல்லுவோம், அது வந்து பெரிய கடல். உண்மையிலே என்னன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ப்ரீ ட்ரைன்டு மாடலை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா கொஞ்சம் சுலபம் தான். சரி.
அதாவது ப்ரீ ட்ரெயின்டு மாடல்லாம் ஏற்கனவே ஒருத்தவங்க இது மாதிரி தகவல்கள்லாம் சேர்த்து வச்சிருப்பாங்க. அவங்க கிட்ட இருந்து நம்ம வாங்கி பண்றது. நான் அது போல நாம வந்து ஸ்கிராச்ல இருந்து நம்மளே பண்றோம். அதாவது முழுமையா இண்டிஜினியஸா இருக்கணும். இந்த 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 திட்டம் வந்து ப்ராஜெக்ட் வந்து முழுமையா இண்டிஜினியஸா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஃபாரின் மேட் டூல்ஸ் கூட எதுவும் பயன்படுத்திக்கல. இன்னும் சொல்ல போனா ஓப்பன் சோர்ஸ் கூட நம்ம பயன்படுத்தல. முழுமையா நம்மளே பண்றோம். ஏன் அப்படின்னா இந்த ஏஐங்கிறது உலகத்தை ஆள போதும் மாதேஷ். அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. இப்போ முன்னாடி செமிகண்டக்டர் மிஷன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதாவது நீங்க எந்த ஒரு டிவைஸ் இப்போ ஃபோனை பார்த்தீங்கன்னா பச்சை கலர்ல ஒரு போர்டு இருக்குல்ல, அதுதான் செமிகண்டக்டர். எல்லாத்துக்குள்ளேயும் அது இருக்கும். இப்போ கண்டக்டர்னா இப்போ கம்பியில் கரண்ட்டை பாஸ் பண்ணிங்கன்னா அது பாஸ் பண்ணிடும், அது கண்டக்டர். செமிகண்டக்டர் அப்படின்னா அது நம்ம நினைச்ச மாதிரி அந்த சர்க்கியூட் உள்ள போய் போய் வெளில வருது, இதுதான் செமிகண்டக்டர். ஒரு ஊதாங்கோலுக்கும் புல்லாங்கோலுக்கும் உள்ள வித்தியாசம். ஊதாங்கோல்ல காற்று நேரம் வந்துடும், புல்லாங்கோல் நம்ம நினைச்ச மாதிரி ஒரு மியூசிக்காக வரும். இதுதான் செமிகண்டக்டர். இந்த செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரி வந்து எமர்ஜ் ஆகும்போது இந்தியா அது உள்ள போல. அப்போ கொள்கை முடிவு எடுத்துட்டாங்க. அப்போ இருந்த காங்கிரஸ் அரசு என்ன, செமிகண்டக்டரை நம்ம பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. அதனால என்னாச்சு அப்படின்னு சொன்னால் இன்னைக்கு உலகத்தினுடைய 2வது பெரிய தேசமாக இன்றைக்கு நம்ம மாறி இருக்கிற வாய்ப்பை இழந்திருக்கிறோம். அப்பயே நம்ம செமிகண்டக்டர் உள்ள போயிருந்தோம்னா, இப்போ போயிருக்கோம், 2 வருஷமா போயிருக்கோம். செமிகண்டக்டருங்கிற பஸ்ஸை நம்ம விட்டுட்டோம். சரி, அடுத்து ஏஐ பஸ் வருது, நம்ம விடக்கூடாது. சரி, ஏஐ உலகத்தை ஆள போகிறது என்று சொன்னால் ஏஐ இந்தியா ஆள வேண்டும். இந்தியா ஆளணும்னு சொன்னால் நம்ம இண்டிஜீனியஸாக பண்ணால் மட்டும்தான் அது நடக்கும். இப்போ தமிழ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இப்போ தமிழ் ஏஐ பண்ணுறதுல ஒரு குறிப்பிட்ட சதவீதம் ChatGPT பண்ணும். அது லிட்ரேச்சராக அதெல்லாம் பண்ண முடியாது, ஓரளவு பண்ணும். நீங்கள் வாய்ஸில் கேட்டிங்கன்னா அது வாய்ஸில் உங்களுக்கு பதில் சொல்லுது. நம்ம என்ன பண்ணணும்னு நினைக்கிறோம், ஓரளவு பண்ணுது. ஆனால் நாம ஏன் அதை மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பித்து பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் ஒரு வெஸ்டர்ன் கையில் இருக்குது அந்த டூல் எல்லாம். இப்போ நீங்கள் ஃப்யூச்சரில் நம்மளுடைய வாரிசுகள் முழுசாக ஏஐ டிபெண்ட்டாக போகும்போது முள்ள வந்து தமிழை விட ஆங்கிலம் மூத்த மொழின்னு சொல்லிடுச்சுன்னா, ஓகே, புரியுதுங்களா? அதோடைய அபாயம் உங்களுக்கு புரியுதுங்களா? தமிழை நம்ம இப்படியும் காப்பாற்ற வேண்டும், காப்பாற்றி ஆக வேண்டும். அது மட்டும் இல்லாமல் இப்போ அடுத்த தலைமுறை இவ்வளவு பெரிய வாழ்வியல் பொக்கிஷத்தை எங்கே போய் தெரிஞ்சுப்பாங்க? நம்ம தமிழ் வந்து நீங்கள் தமிழ் சமூகம் தமிழ்னு பேசலை, உலக மனித குலத்திற்காக பேசுகிறீங்க. யாதும் ஊரே யாவரும் கேள்வி. உலக மனித குலத்திற்கான ஒரு வாழ்வியலைத்தான் தமிழ் பேசுகிறது ஒழிய தமிழ் பெருமையை தன்னைத்தானே பேசிக்கொள்ளலை, உலகியலுக்கான ஒரு விஷயத்தை பேசுகிறது. அது உலகத்திற்கு கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால் ஏதாவது ஒரு இடத்துல அது ஆவணப்படுத்தப்பட வேண்டும். இது அதற்கான என்றைக்குமான ஒரு ஆவணமாக உலக தமிழர்களின் சொத்தாக இருக்கும். உலக தமிழர்களின் சொத்தாக இருக்கும். தமிழை நேசிக்கிற உலகத்தில் இருக்கிற எந்த ஒரு மாந்தனுடைய சொத்தாகவும் இது மாறும். இது அஸ்வத்தாமன் எப்படி கையில் எடுக்கிறார்? இது என்ன இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு? நீங்க ஒரு பொலிட்டீஷியனா அறியப்பட்டவர், சட்டம் உங்களுக்கு தெரியும், நீங்க எப்படி வாதிடுவீங்கன்னு எனக்கு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஆனா உங்களுக்கு இதுல எப்படி இன்ட்ரெஸ்ட் வந்ததுன்னு நான் கேட்குறேன். இல்லை, தமிழ் மீதான ஆர்வம் சரி ஒன்று. 2வது, எங்கே இது உந்துதல் ஏற்படுது அப்படின்னு சொன்னால் அடுத்த தலைமுறை தமிழ் எழுத்துக்கள் பரிச்சயம் இல்லாமல் ஒரு தலைமுறை நமக்கு உருவாகிட்டு இருக்கு. மிகவும் ரொம்ப நான் பல நேரங்களில் உங்ககிட்ட பகிர்ந்திருக்கேன். இப்போ மறுபடியும் அதுக்குள்ளே போனால் அது ஒரு அரசியல் மாதிரி ஆகிடும். நான் இந்த தமிழையை பொறுத்த வரைக்கும் நான் அதை அரசியலுக்குள்ளே கொண்டு வர விரும்பலை. ஆனால் சரியோ தப்போ இந்த உண்மையை நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். 10 குழந்தைகளில் 5 குழந்தைகளுக்கு தமிழ் எழுத்துக்கள் பரிச்சயம் இல்லை. இதுதான் உண்மை. தமிழ் எழுத்து, ஏன்னா ஒரு மொழியாக கூட தமிழை தேர்ந்தெடுக்காமல் படிக்கிற குழந்தைகள் இருக்காங்க தமிழகத்தில். ஒரு மொழியாக தேர்ந்தெடுத்தவர்கள் கூட அது ஒரு மொழி, ஒரு சப்ஜெக்ட் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையோடு அணுகுகிற ஒரு போக்கு தமிழகத்தில் இருக்கிறது. தமிழ் எழுத்துக்கள் பரிச்சயம் இல்லை அப்படின்னு சொன்னால் திருக்குறளையோ தொல்காப்பியத்தையோ புறநானூற்றில் சொல்லப்பட்டிருக்கிற வீரமும் அவனுக்கு தெரியாது, திருக்குறளில் சொல்லப்பட்டிருக்கிற அறமும் அவனுக்கு தெரியாது. எழுத்துக்கள் இல்லைன்னு சொன்னால் அடுத்தடுத்த தலைமுறைகளில் முழுமையாக நம்முடைய பண்பாடு, நம்முடைய வாழ்வியல் அழிந்துடும். இப்போ இந்த ஏஐ எழுத்துக்கள் தெரியாமல் பேச்சு வடிவம் மட்டுமே தெரிகிற தமிழ்னால கூட அங்கே இருக்கிற அந்த அறத்துப்பாலையோ அல்லது வந்து தொல்காப்பியத்தையோ புறநானூற்றையோ அகநானூற்றையோ தெரிந்து கொள்ள முடியும். சரி, அப்போ என்ன ஆகும்னா தமிழை திறக்கிற ஒரு வாயிலாக இந்த தமிழையே அவனுக்கு இருக்கும். அப்போ அடுத்த தலைமுறை அந்த தமிழ் இலக்கியங்களை அணுகுவதற்கான ஒரு வாசலாக இது மாறும். நீங்கள் கேட்டீங்க இது எப்படி நீங்கள் அப்படின்னா, தமிழ் என்ன சொல்கிறது, தமிழ் தான் நமக்கு எல்லாமே. அது வந்து ஒரு அரசியல் வார்த்தைகளில் சொல்ல விரும்பலன்னா இதான் மூச்சு பேச்சு ரத்தம், தமிழ் தான். அதுக்கு இன்னும் சிறப்பாக நம்ம தமிழ் தாண்டி நம்ம யார் ஒன்றும் கிடையாது. தமிழுக்கு நம்ம செய்ய வேண்டியது நம்ம ஒவ்வொருவரது கடமை. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் விஷயத்தில் எனக்கு ஏற்கனவே
கொஞ்சம் அனுபவங்கள் இருக்கிறது. நான் ரோபோட்டிக் சென்டரில் சயின்டிஃபிக் அட்வைசராக ரோபோட்டிக் கம்பெனியில் இருந்திருக்கேன். நான் ட்ரெயின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரோபோட்டிக் ப்ராஜெக்டில் கூகுள் சயின்ஸ் ஃபேர் வரைக்கும் போயிருக்காங்க. இன்னும் சொல்ல போனால் நிறைய இன்ஜினியரிங் மாணவர்களுக்கே நான் வகுப்பு எடுத்துக்கிற ஒரு வாய்ப்பெல்லாம் எனக்கு இருந்திருக்கு. அது வந்து மானிட்டரிக்காக பண்ணல, ஒரு இன்ட்ரெஸ்ட்டுக்காக. எம்பர்டசிலாம் தெரியும் எனக்கு, இப்போ கொஞ்சம் மறந்து போச்சு ரொம்ப நாள் அரசியல் பயணத்தில் இருக்கிறதுனால. ஆகையால் இந்த ஏஐ என்பதும் எனக்கு பரிச்சயமான ஒரு விஷயம். தமிழ் என்பது பரிச்சயம்னு சொல்லணும்னு அவசியம் இல்லை. தமிழராக பிறந்திருந்தோம், நமக்கு தமிழுக்காக நம்ம ஏதாவது செய்ய வேண்டியது நம்முடைய ஒவ்வொருவரது கடமை. எங்கேருந்து ஆரம்பிச்சதுன்னா, அடுத்த தலைமுறை தமிழ் எழுத்து பரிச்சயம் இல்லாதவர்கள் தமிழ் இலக்கியத்தை அணுக வேண்டும் என்கிற ஒரு ஆசையில் இது உருவானது. எஸ், ஒரு நல்ல முயற்சி. இந்த முயற்சி பெரிய வெற்றியை கொடுக்கட்டும். வர்ற ஜூன் 10ஆம் தேதி ஐஐடி மெட்ராஸ் வளாகத்திற்குள்ளார இந்த நிகழ்ச்சி நடக்குது. நன்றி மாதேஷ், அவசியம் வந்துருங்க. நிச்சயமா வரேன். அரசியல் கேள்விக்கு போயிடலாங்களா? போயிடலாம். இப்படியே போகுமா? அது உங்க கையில தான் இருக்கு. அமித்ஷாவின் தமிழக விஜயம் 8ஆம் தேதி மதுரைக்கு வராரு. என்ன விஷயம்? அடிக்கடி வந்து போறாரு. இல்லை, வராரு, கோயிலுக்கு வராரு, அப்படியே எங்களையும் பார்க்குறாரு. என்ன திட்டம், ஏதாவது பிளானு? அவர் வராருனாவே ஏதாவது ஒரு அரசியல் இருக்குமே அதில்? இல்லைங்க, அதாவதுங்க, அமித்ஷாஜி மாதிரியான ஒரு பெரிய ஆட்கள் வரும்பொழுது உங்களுக்கு எல்லாம் ஒரு ஆங்ஸைட்டி, ஒரு பதட்டம் வருவது இயல்பு தான். பட் ஒரு பதட்டமும் இல்லை. அவர் முன்ன முறையே வந்து அவர் தான் 3-4 மணி நேரம் கொஞ்சம் பதட்டப்பட்டு போனாரு. கொஞ்சம் அதான் அது அப்படிதான் ஏதாவது சொல்லி 11 மணிக்கு ப்ரெஸ் மீட்னு சொல்லிட்டு எங்களை 3:30-4 மணி வரைக்கும் காக்க வச்சாங்க. எங்க சகாக்களை ஸ்நாக்ஸ் கொடுத்தாங்களா இல்லையா தெரியல. எங்க நண்பர்கள் அவங்க பாவம் சாப்பிடாம தவிச்சிட்டு இருந்தாங்க. 11 மணி ப்ரெஸ் மீட்டை 4 மணி வரைக்கும் எடப்பாடி காக்க வச்சுட்டாரு அப்படின்னு நீங்க இதில் கிசுகிசில் எழுதி அதை படிச்சுட்டு வந்து கேள்வி கேட்குறீங்க. சார், நான் என்ன சொல்கிறேன், ஒரு மிகப்பெரிய ஆளுமைகள் வந்தாலே உங்களுக்கு பதட்டமாகுதுன்றதுக்காக அவங்க வராமல் இருக்க முடியுமா? அமித்ஷா வரதுனால தமிழ்நாடு ஒன்றும் பதட்டம் தமிழ்நாடு மறுபடியும் மாதேஷ், அப்புறம் அப்படிதான் கோவம் வருது. நான் ஒன்று மொத்த தமிழ்நாடு மாதேஷின் மாதிரிலாம் பேசக்கூடாது. தமிழ்நாடுலாம் பாவம் எங்கள் பக்கம் இருக்குது, நீங்கள் பாவம் தனியாக இருக்கிறீங்க. நீங்கள் வந்து தமிழ்நாடெல்லாம் கிளைம் பண்ணாதீங்க. திமுகவே தமிழ்நாடு கிளைம் பண்ண முடியாது சார். அப்படி கிடையாது சார். அமித்ஷாவோ மோடியோ நீங்க அடிக்கடி வராங்கனாலையும் தமிழக மக்கள் சந்தோஷப்படுறாங்க. யாரு சார்? நீங்க பதட்டப்படுறீங்க. ஆனாலும் ஓட்டு போடுறது இல்ல பெரிய அளவு. 12% வெற்றி பெற முடியறது இல்ல. 1949 பார்லிமெண்ட்டுக்கோ சட்டமன்றத்துக்கோ நம்மளால வந்து கூட்டணி இருந்தா தானே போக முடியும். 1949 திமுக ஆரம்பிச்சது. ஆமா சார். இப்போ எடுத்த உடனே இப்போ வந்து 30% வந்து ஜெயிச்சு ஆட்சியை பிடிச்சதா? சரி. இல்லை படிப்படியா வந்து ராஜாஜி கூடலாம் கூட்டணி அமைச்சு அப்புறம் 1967 ஆட்சியை பிடிச்சதா? கட்சினா படிப்படியாக தான் வளரும். 12% ஒரு கட்சி வந்ததற்கு பிறகும் கூட எங்களுடைய தலைமையில் எத்தனை தேர்தலை நாங்கள் அணுகியிருக்கோம் இமிடியட் பாஸ்டில்? இப்போ ஒரு லோக்சபா, அதற்கு முன்பு 2016 சட்டசபை தேர்தல், அதற்கு முன்பு 2014 எங்கள் தலைமையில் எத்தனை கூட்டணி? எல்லாம் நடந்ததுக்கு அப்புறமும் சார் பிஜேபி வந்து கையை உண முடியாது சார், காலை உண முடியாது சார்னு சொல்லிக்கிட்டே இருங்க. நீங்கள் சொல்லுங்கன்ற, நான் தயவுசெய்து நிறுத்திடாதீங்க. அதுவும் மாதேஷ், நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கணும். நாங்கள் ஆட்சியை பிடிச்சி எங்கள் கொடி அங்கே பறக்கிற வரைக்கும் நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் ஜனங்களாம் லேராக உங்களை திரும்பி பார்ப்பாங்க. இல்லை, தமிழ்நாட்டில் பிஜேபி இன்னுமே கொஞ்சம் நீங்கள் நினச்சதையும் எட்டி பிடிக்க முடியல. இந்த மக்களும் உங்களை பெரிய அளவுக்கு அங்கீகரிக்க முடியாத ஒரு நிலையில தான் இருக்குது. மாதேஷ், நான் என்ன சொல்றேன், அது உங்க ஆசை மாதேஷ். பாவம் நடக்க மக்கள் பெருசா உங்களை அங்கீகரிக்கல. அதுதான் சொல்றேன், அது உங்க ஆசை, கனவு, கடந்து தவிக்கிறீங்க, நடக்கலையே. இங்க பாஜகவை தவிர்த்து உங்களால அரசியலே பேச முடியாது மாதேஷ். ஒரு 1 hour டிபேட் பிஜேபிங்கிற வார்த்தையை தவிர்த்துட்டு ஒரு அரசியல் பேட்டி எடுங்க பார்ப்போம். டீ கடையில் உட்காந்து அரசியல் பேசுங்க, சலூன் கடையில் அரசியல் பேசுங்க, டிவி டிபேட்ல பேசுங்க. ஏன் உங்க ஸ்டாலினை பேச சொல்லுங்க. இவங்க காவாயில திரையை கட்டி மறைச்சு வச்சிருக்காங்க. அத மோடி மாடல் தான் அது. மக்கள் வந்து கீச்சு போடுறாங்க. ஆமா ஆமா. மொட்டை தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போறேன். வெளிநாட்டு அதிபர்கள் வரும்போது அந்த மாதிரி நீ ஏன் பண்ண? யூபில மகாராஷ்டிரால அந்த வேலையெல்லாம் பண்ணதானே மோடி பண்ணதானே. நீ ஏன் பண்ண? ஏற்கனவே பிஜேபி பண்ணதை இங்க பண்ணிட்டாங்க. நான் என்ன கேக்குறேன், நீ ஏன் பண்ணன்னு உன்னை பார்த்து கேக்குறாங்க. நீ என்ன சொல்லணும்? இல்ல, அதிகாரிகள் இன்னமுமே கொஞ்சம் ஆர்எஸ்எஸ் மைண்ட் செட் உள்ள அதிகாரிகள் இங்க இந்த ஆட்சியில இருக்கிறதா சொல்றாங்க. அதிகாரிகள்லாம் ஆர்எஸ்எஸ் தான் ட்ரெயின் பண்ணிச்சு. ஒரு குற்றச்சாட்டை ஒரு பார்வையா அண்ணன் வேல்முருகன் போன்றவர்கள் வச்சு எல்லாம் பிராத்மிக் கேம்ப் போயிட்டு தான் சட்டமன்ற உறுப்பினர் வேல்முருகன் இல்ல எல்லாரும் இப்ப கேம்ப் போயிட்டு தான் வந்தாங்கல்ல அதிகாரிகள்லாம். என்னங்க திரு வேல்முருகன் அவர்கள் பண்ருட்டி உங்க ஊருக்கார் தான், அவரு சொல்றதுதான். ஏங்க அவரு சொல்றாரு அறிவுக்கு ஓவாத விதத்துல 1000, அதுக்கெல்லாம் நான் பதில் சொல்லணுமா? இது என்னங்க லாஜிக் இது? காமெடி இல்லை உங்களுக்கு. நான் என்ன சொல்கிறேன், ஒரு அரசினுடைய தலைவர் எதுக்கு தான் நீங்கள் பொறுப்பேற்றுப்பீங்க?
தமிழ்நாட்டில் கஞ்சா பரவல் பொறுப்பேற்றுக்க மாட்டீங்க, வாத்தியாரை வெட்டுறான் பொறுப்பேற்றுக்க மாட்டீங்க, கள்ளச்சாராயம் பள்ளி வளாகத்தில் காய்ச்சறான் பார்த்தீங்களா? பள்ளி வளாகத்துக்குள்ள கள்ளச்சாராயம் பல தடவை மக்கள் புகார் கொடுத்து இப்போ தான் நடவடிக்கை எடுத்திருக்காங்க. எதுக்கு தான் நீங்கள் பொறுப்பேற்றுப்பீங்க? இல்லை சார் ஸ்கிரீன் வச்சு தட்டு உடனே சார் இது வந்து பிஜேபி. இது என்னது? இது உங்கள் நாட்டில் எது நடந்தாலும் உங்களுக்கு பிஜேபி தான் சார். மோடி அரசாங்கம் பிஜேபிங்கிற வெளிநாட்டு அதிபர் வரும்போது இதே மாதிரி மதுரையில் எப்படி காவாய்க்கு துணி கட்டினாங்களோ சரி அதே போல அங்க ஸ்லம் ஏரியாவுக்கு துணி கட்டின கூட்டம் தானே பிஜேபி. நான் என்ன கேட்குறேன், பிஜேபி இதை பண்ணிச்சா இல்லையா? நான் என்ன கேட்குறேன், நீ ஏன்பா பண்ணன்னு உன்னை கேட்டா அதாவது என்ன சொல்றது, பதில் சொல்ல திராணி இருந்தா நேர்மை இருந்தா நேரடியா பதில் சொல்லணும். இப்படிலாம் வந்து பதில் சொன்னா மக்கள் வந்து வெறியாயிடுவாங்க. அந்த திரையை கீழ்ச்சி போட்டாங்கல்ல, அந்த திரையை கீழ்ச்சி போட்டாங்கல்ல, சீஃப் மினிஸ்டர் போய் அந்த ஆய்வு பண்ணாரு. நீங்க என்ன ஆய்வு பண்ணீங்க? உங்க லட்சணம் என்னன்னு எங்களுக்கு தெரியாதா? அதை அந்த திரையை மக்கள் கீழ்ச்சா பாத்தீங்களா? அந்த மாதிரி 2026 உங்களை கீழ்ச்சி தூக்கி போடுவான். அப்ப தெரியும் இந்த மாதிரிலாம் ஒரு தப்பு நடக்குதா. நேரடியா அதை ஏத்துக்கிற ஒரு நேர்மை இருக்கணும் உங்களுக்கு. ஒரு முதலமைச்சரா இருக்கீங்க, உங்களையும் நம்பி மக்கள் ஓட்டு போட்டு அந்த பதவியில உட்கார வச்சிருக்காங்க. அந்த பதவிக்குன்னு ஒரு வரலாறு இருக்கு. நேரடியா ஏன் இவங்க அப்பா அப்படிலாம் கிடையாது, தப்பு பண்ணா ஒத்துப்பாரு, இல்லைங்க தப்பா நடந்து போச்சு அப்படின்னு ஓப்பனாவது உண்மையா. அது கூட உங்களுக்கு ஒரு ஒரு என்ன சொல்றது, அந்த ஜெனராசிட்டி கூட இல்லைன்னா எதுக்கு நீங்களாம் ஆட்சியில் இருக்கீங்க? மோடியே 5ல இருந்து 6 முறை வந்தாரா? அவர் வரும்போது அந்த வீடியோ அந்த வீடியோ இல்லைங்க, அமித்ஷா 2-3 முறை வந்து மட்டும் என்ன ஜெயிக்க? நான் என்ன சொல்றேன், 12% வந்ததுக்கு அப்புறமும் பெருசா ஜெயிக்க முடியல. பெருசா ஆனா இதே வாய் தான் விசிகா பெரிய கட்சின்னு சொல்லுவோம். அவங்க பர்சன்டேஜ் என்ன? அவங்க பார்லிமெண்ட்டுக்கும் போறாங்க, சட்டமன்றத்துக்கும் போறாங்க சார். அதை விட்டுருங்க. நான் கேட்கறது என்ன பர்சன்டேஜ் அவங்களுக்கு? தனியா நின்னா ஒரு தொகுதி, நீங்க பிஜேபி தனியா நின்னா கூட திருமாவளவனுக்குன்னு ஒரு செல்வாக்கு இருக்கு. தமிழ்நாடு முழுக்க திருமாவளவன் தொண்டர்கள் இருக்காங்க. அந்த மூஞ்சி இவ்வளவு சீரியஸா வச்சுட்டு கேட்டா உண்மையாயிடாது. காமெடி தான். தமிழ்நாட்டு மக்களுக்கு விசிகா இருக்கு சார். தமிழ்நாடு மக்களுக்கு இன்னைக்கு தான் பிஜேபி அங்கொன்றும் இங்கொன்றுமா, அங்கொன்றும் இங்கொன்றும் ஒரு தொகுதி சிதம்பரத்துல நின்னா திருமாவளவன் ஜெயிச்சிருவாரு. அப்படியா? சரிங்களா? அப்படியா? வட மாவட்டத்துல தருமபுரி, கிருஷ்ணகிரியில, ஊத்தகரில நின்னா ஜெயிச்சிருவாரு. சத்தியமா ஜெயிக்க முடியாது. சத்தியமா ஜெயிக்க முடியாது. எங்க நின்னாலும் ஜெயிக்க முடியாது. தனியா நின்று ஒரு தொகுதி ஜெயிக்க முடியாது. சவால் உங்களுக்கும் தெரியும். ஆனா பிஜேபி, நான் இப்ப சொல்லுவேன், உங்களுக்கும் தெரியும். நான் இல்ல, ஏதாவது ஒரு இந்த தேர்தல் வியூக வகுப்பாளர்கிட்ட கேளுங்க, கடன்னு சொல்லுவாங்க ஒரு 10 தொகுதி. எது பிஜேபி தனியா நின்னு இன்னைக்கு நிலைமை அதான் மாதிரி சார். தனியா நின்னு ட்ரை பண்ணி முடியலன்னா எடப்பாடியின் தயவை தேவைப்பட்டு சோடா கிட வாங்கிட்டு சொல்றேன், கொஞ்சம் தெளிங்க, கொஞ்சம் தூக்கத்துல ஏந்திரிங்க. நீங்க பழைய கனவே கண்டுட்டு இருக்கீங்க. நான் உங்களுக்கு பட்டியல் அனுப்புவா. நம்ம இப்ப அலையன்ஸ் தேவைன்னு தானே வம்படியா வச்சிருக்கோம். ஏங்க அலையன்ஸ் வந்து இந்த திமுகவை தூக்கி போடுறதுக்குங்க, மக்களை காப்பாத்துறதுக்கு, பிஜேபியை காப்பாத்துறதுக்கு கிடையாது. இன்னைக்கு நாங்க நின்னாலும் எங்களால ஒரு குறிப்பிட்ட அளவு இரட்டை என்னது டபுள் டிஜிட்ல எங்களால எம்எல்ஏக்கள் எடுத்துட்டு போக முடியும். அது உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். தொகுதி நான் உங்களுக்கு என்ன சொல்றது, தொகுதி உங்களுக்கு பட்டியல் நான் வாட்ஸ்அப் பண்றேன். நீங்க இல்ல உண்டா இல்லையான்னு சொல்லுங்க. நான் சொல்ற தொகுதி எல்லாம் எங்களால தனியா நின்று பல தொகுதிகள் ஜெயிக்க முடியும். நாங்க நினைக்கிறது திமுகவை தூக்கி எறியறது. ஏன் திமுகவை தூக்கி எறியணும்? ஜனங்க எறும்புகளும் புழுக்களுமா நசுக்கப்படுறாங்க. மதேஷ், மக்களை காப்பாத்தி ஆகணும். எதுக்காக அரசியல் பண்றோம்? மக்களுக்காக. நீங்க சொல்றீங்களா சார் மோடி 6 தடவை வராரு சார், அமித்ஷா 10 தடவை வராரு சார், எதுக்காக? இந்த ஜனங்க எங்க ஜனங்களை பாக்குறதுக்காக. உங்களுக்கு ஏன் வயிறு எரியுது? ஏங்க தமிழ்நாட்டுக்கு மக்களை பார்க்கணும்னு தோணுது உங்களுக்கு, தமிழ்நாட்டை பார்க்கணும்னு தோணுது, ஆசையா இருக்கு, வர்றாங்க. மக்கள் மேல பாசம் இருக்கு, வர்றாங்க. உங்க சிஎம்ஏ வர சொல்லுங்க. ஒரே வீட்டுக்குள்ளே உட்கார்ந்துருந்தா ஏசி மட்டும் அலைன்ஸ்ன்றது விரும்பி வரணும்ன்றாங்க. இன்னைக்கு இருக்கிற ஆளுங்கட்சி, அவங்க இருக்கிற கூட்டணி கட்சிகள், உங்களுக்கு எதிர்க்கட்சி, அவங்க என்ன சொல்றாங்க, அலைன்ஸ்ன்றது விரும்பி வரணும். இயற்கையாவே ஒரு அலைன்ஸ்னா என்னன்னு மறந்துட்டீங்கல்ல? நீங்க மறந்தே போச்சு. இல்ல இயற்கையா உருவாகிறது தான் கூட்டணி சார். இல்ல இது செயற்கையாக உருவாக்கப்படுவது கூட்டணியா? இது லவ் இல்ல, இது இயற்கையா வருது, செயற்கையா வருது. அலைன்ஸ்னா எதுல இருந்து வரணும் சொல்லுங்க? அலைன்ஸ் எதுல இருந்து வரணும்? இயற்கையா வரணும், இயல்பா வரணும், காதலி, இதுவா அலைன்ஸ்? வலுக்கட்டாம கொள்கையில வரணும், கொள்கையில வரணும். வலுக்கட்டாம இழுத்து வச்சு சேர்க்க கூடாதுன்றாங்க. மறந்து போச்சு இல்ல, கூட்டணினா என்னன்னே மறந்து போச்சு. அந்த அளவுக்கு நீங்க உங்களுக்கு அந்த சிந்தனை மறந்து போயிருக்கிறது. கொள்கையில வரணும். மதிமுகவுக்கு திமுகவுக்கு என்ன கொள்கை? திமுகவை அழிப்பதற்கு ஆரம்பிச்சது தான் மதிமுக, மறுமலர்ச்சி திமுக. இன்னைக்கு வேட்டியில டீ ஊந்துன்னு போய் டிஷ்யூ பேப்பர் வச்சு தொடச்சிட்டு இருக்கீங்க. விசிகாவுக்கும் திமுகவுக்கும் என்ன கொள்கையில உடன்பாடு இருக்கு? இதே ஈவே ராமசாமியினுடைய கைத்தடி தலித்துகள் மீது ஒரு தாக்குதல் நடத்தப்படும் போது அந்த கைத்தடி வரல. யார் எழுதின ஆர்டிக்கல் தெரியுமா? ரவிக்குமார் எம்பி எழுதின ஆர்டிக்கல். காட்டவா ஆர்டிக்கல்ல?
நீங்க வந்து ஈழத்தமிழர் விஷயத்துல என்ன சொன்னீங்க? வைகோ என்ன சொன்னாரு? என்னுடைய சமாதி கூட திமுகவோடு கூட்டணி வைக்காதுன்னு சொன்னார். காங்கிரஸ் அழிப்பதற்காக தான் திமுகன்னு ஒரு கட்சியை உருவாக்கப்பட்டது. வரலாறு ஞாபகம் இருக்குல்ல, மறந்து போச்சா? கம்யூனிஸ்டை பத்தி ஈவே ராமசாமி என்ன சொன்னாரு? இப்போ வார்த்தைகளை சொல்ல முடியுமா? அச்சில் ஏற்ற முடியுமா? பொது ஊடகத்தில் வெளியிட முடியுமா அந்த வார்த்தைகளை? இதெல்லாம் கூட்டணி, இயல்பான கூட்டணி. ஆபத்தான சக்தி வரக்கூடாதுன்னு அவங்க எல்லாம் ஒண்ணு சேர்றாங்க. இயற்கையான கூட்டணி. தமிழ்நாட்டுக்கு ஆபத்து காங்கிரஸ். அது கூட கூட்டணி வச்சு என்ன ஆபத்தை தம்பி தடுக்க போறீங்க நீங்க? தமிழ்நாட்டுக்கு காங்கிரஸை விட ஆபத்தானவன் ஏன் இருக்கான்? காங்கிரஸ். தமிழ் சமூகத்திற்கு மறந்து போச்சா? 2009 மறந்து போச்சா? அவ்வளவு சொரணம் இல்லாம போயிட்டோமா தமிழர்கள்? இல்ல, ஒரு 20 ஆண்டு காலத்துக்குள்ள மறக்கக்கூடிய சோகம் தானே அது. ஒரு 200 வருட ஒரு வரலாற்று சோகமா உங்களுக்கு தெரியலையா? இல்ல, அன்னைக்கு பிஜேபி என்ன அன்னைக்கு பிஜேபி கச்சத்தீவுக்கு பேசின ஒரே மனுஷன் யாருங்க? கச்சத்தீவு தாரை வார்க்கப்படும் போது பாராளுமன்றத்துல ஒத்தம் பேசின அந்த பெரிய மனுஷன் யாரு? வாஜ்பாய். எங்க வந்து என்ன பேசுறீங்க நீங்க? வேற யார் பேசினா? அந்த மனுஷனை விட்டா யார நிக்கிறீங்க? தமிழ்நாட்டுக்கு சேருங்க. இன்னைக்கும் சொல்றேன், மோடி 13 வருஷம் 11 வருஷம் ஆயிருச்சு மோடி வந்து. இப்ப நான் என்ன பேசி கச்சத்தீவை வாங்கி கொடுங்க. இது வந்து அப்பவாது உங்களுக்கு ஓட்டு போடுறாங்களான்னு பாத்துடலாம். இது வந்துங்க, இது வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு விவாதத்திற்கு உண்டான அறமே கிடையாது. நான் பேசுற டாபிக் வேற. தமிழ் சமூகத்திற்கு காங்கிரஸ் துரோகி. காங்கிரஸை ஒருவன் ஆதரித்தான் என்று சொன்னால் அவன் தமிழனே கிடையாது, தமிழச்சின் மார்பில் பால் குடிச்சவனே கிடையாதுன்னு சொல்றேன். அப்படியே மடை மாத்தி கொண்டு போறீங்க. இப்ப நான் உடனே 12% ஓட்டு வாங்கியிருக்கேன், என்னங்க பேசிட்டு இருக்கீங்க? அறிவு கோவாதத்துல நான் சொல்லி டைவர்ட் ஆகணும், அதான உங்க எதிர்பார்ப்பு? காங்கிரஸை காப்பாத்தி டைவர்ட் பண்ணல. அப்புறம் காங்கிரஸை காப்பாத்தி கொண்டு போய் காங்கிரஸை காப்பாத்தி கொண்டு போய் இந்த கோழி எல்லாம் கொண்டு போய் கூடைக்குள்ள கோப்பாங்க. அந்த மாதிரி நேக்கா கொண்டு போய் இந்த காங்கிரஸ் கோழியை கொண்டு போய் கூடையில கோக்கணும். இப்ப மாதேஷ்கா தான் நோக்கம் இல்லங்க. நாம ஒரு காங்கிரஸ் காலத்துல திமுக கச்சத்தீவை தாரை வார்த்ததுன்னு தெருவெங்கும் சொல்றீங்க, மேடை போட்டு பேசுறீங்க. நான் கேக்குறேன், இப்போ நீங்க வாங்கி கொடுத்துருங்க. இப்போ இத்தனை வருஷம் இப்ப அதை செஞ்சிருங்க. அமித்ஷா 3 முறை வர தேவையில்ல, மோடி 7 முறை வர தேவையில்ல, ஓட்ட போட்டுருவாங்கல்ல, பரவாயில்ல கச்சத்தீவை மீட்டு கொடுத்துட்டாங்க அப்படின்னு. கச்சத்தீவை கண்டிப்பாக ஒரு நாள் மீட்கத்தான் போகிறோம். அதற்கான வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது என்பது உங்களுக்கும் தெரியும். அதனால தான் ஸ்டாலின் இத்தனை நாள் சும்மா இருந்தவர் இப்போ வந்து அறிக்கை விடுறாரு. இப்போ காக்கா உட்கார பனம்பழம் ஊந்த கதைன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த பனம்பழம் உழப்போதுன்னு எல்லா காக்காவுக்கும் தெரிஞ்சிச்சு. அதான் எல்லா காக்காவும் வந்து உட்காருது அது மேலே. இன்றைக்கும் அந்த பனம்பழத்தை விழ வைக்க போகிறது நாங்கள் தான், அது உங்களுக்கும் தெரியும். இப்போ நான் கேட்குறது அது இல்லை. தமிழர்களுக்கு ஆதரவாக நின்ற ஒரு பெரிய மனிதர், இந்த தேசத்தினுடைய மகாத்மா வாஜ்பாய் அன்னைக்கு பேசினார் கச்சத்தீவுக்கு. அந்த மனுஷன் மட்டும்தான் அன்னைக்கு பேசினார். இதுதான் வரலாறு. இன்னைக்கு தமிழ் சமூகம் எப்படி வந்து சிங்கு பெருமக்கள் வந்து காங்கிரஸை ஒரு ஜென்ம விரோதிகளாக நினைத்திட்டு இருந்தாங்களோ, அதே காங்கிரஸ் அவர்களே ஏமாற்றி அங்கே வந்து மன்மோகன் சிங்கை கொண்டு வரேன், அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க அந்த அவங்களுடைய மனநிலையவே மாற்றி வைத்திருக்கிறதோ, அப்படிதான் தமிழகத்திலேயும் நாடகம் ஆடிட்டு இருக்காங்க. அதுக்கு நீங்களாம் துணை போயிட்டு இருக்கீங்க. இல்லை, தென்னிந்தியாவில் காங்கிரஸுக்கு ஒரு பாசம் இருந்துகிட்டே இருக்குது. இந்த தென்னிந்திய மக்கள் வந்து ஒரு பாசத்தை அவங்க சின்னதாக வச்சுட்டே தான். அதுக்கு தான் 1.5 லட்சம் பேரை கொண்டு போய். இல்லை, அது வந்து வரலாறு சொல்கிற மாதிரி 600 எத்தனை பேர் 800 பேர் காங்கிரஸ் பீரியடில் கடல் எல்லையில் தமிழக மீனவர்கள் எல்லாம் பாசம் இல்லை. ஹைகோர்ட்டில் உள்ள பூந்து அடித்தாங்களே, அதெல்லாம் பாசம். ஹைகோர்ட்ல உள்ள பூந்து அடிச்சாங்க, அவங்கள பல நேரம் ஜட்ஜஸ் அடிச்சு ஓட விட்டாங்களா தெரிஞ்சது. ஆறுமுக பாண்டியன் வந்து மண்டையில கை வச்சுட்டு, ஐயா இது வந்து கோர்ட் ஆஃப் டெக்கோரம், இதை தயவு செஞ்சு இதை கேவலப்படுத்தாதீங்கன்னு சொன்னாரு. எதுக்காக? வழக்கறிஞர்கள் தான் ஈழத்தமிழர்களுக்காக தொடர்ச்சியா போராடினாங்க. மற்ற எல்லா போராட்டத்தையும் கருணாநிதி அவர்கள் மழுங்கடிச்சிட்டாரு. அந்த ஒரு போராட்டம் மட்டும் ரொம்ப ஃபயரா இருந்தது. அதுக்காக தான் அந்த அட்டாக். இதெல்லாம் பாசத்துல செஞ்சது இல்லை மாதேஷ். அவ்வளோ எளிமையா மறந்துட்டீங்கல்ல. பார்க்கலாம், 26ல் தெரிஞ்சிடும். எல்லாம் தெரியுங்க உங்களுக்கு. எல்லாம் ஓட்டு, அரசியல் அறிப்பு, அவ்வளோதான். இது வரலாற்று இல்லை. ஓட்டுக்காக அப்போ நம்ம எதுவும் பண்ணலையா பிஜேபி? மாதேஷ், இதெல்லாம் வந்து உணர்வு மாதேஷ். எல்லாத்தையும் ஓட்டு அரசியல் அறிப்புகளையே சொரிஞ்சிட்டு இருக்க முடியாது மாதேஷ். நான் கேட்கறதும் உணர்வு. நான் ஒரு விஷயம் கேட்கறேன், அதுவும் உணர்வான்னு சொல்லுங்க. முருக பக்தர்கள் மாநாடு நடத்துறீங்க. ஏற்கனவே அரசாங்கமே முருகர் மாநாடு நடத்தியிருக்கு, நீங்களும் நடத்தலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனா அமைச்சர் சேகர் பாபு, அறநிலைத்துறை அமைச்சர் சொல்றாரு, அவங்க சங்கிகள் எல்லாம் ஒண்ணு கூடி எதையாவது அமைதியா இருக்கிற தமிழ்நாட்டை எதையாவது பிரச்சனை உண்டாக்கலாமா, மதத்தாலும் இனத்தாலும் சாதியாலும் தமிழ்நாட்டை பிளவுபடுத்த நினைக்கிற கூட்டம் நடத்துறது ஒரு மாநாடு. எங்க காசை போட்டு நாங்க நடத்துறோம்.
உண்டியல் காசை திருடி ஒன்ன மாதிரி நடத்தல. இல்ல வசூல் பண்றீங்கன்றாரு உண்டியல் காசை சேகர் பாபு. நீங்க வசூல் பக்தர்கள் பண்றீங்க. எங்க காசு பக்தர்கள் நாங்க போட்டு வசூல் பண்றீங்க. ஒன்ன மாதிரி உண்டியல இருந்து திருடல. உண்டியல் காசை திருடி பொழப்பு நடத்தல. இதெல்லாம் வந்து உண்டியல் காசை திருடி பொழப்பு நடத்தல. வார்த்தை அறநிலையத்துறை டிஃபர்மேஷன் போட்டு நான் கோர்ட்டுக்கு வந்து பதில் சொல்றேன். எங்கெல்லாம் திருடி இருக்காங்கன்னு எங்கெல்லாம் திருடி இருக்காங்க நான் அஃபிடேவிட் போட்டுறேன். ஊரே நாரட்டும். டிஃபர்மேஷன் போட சொல்ல அவனுக்கு. அந்த அறநிலையத்துறை அதிகாரிகளுக்கு ஆன்மர் தான் என் மேல டிஃபர்மேஷன் போட சொல்லுங்க. ஒரு கோயில் விஷயமா என்ன கோயில் விஷயம்? வழிபாட்டு விஷயத்தை பேசுறீங்க. ஏன் இவ்வளவு உண்டியல் காசை திருடி தின்ற நீங்க தாங்க அசிங்கப்படணும். உண்டியல் காசு ஏங்க திருவண்ணாமலையில நீங்களே வசூல் பண்றீங்கன்னு சொல்றாரு. திருவண்ணாமலையில அந்த ஊருக்காரன் கோயிலுக்குள்ள போய் அண்ணாமலையாரை பார்த்து எத்தனை வருஷம் ஆகுது தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா தெரியாதா சொல்லுங்க. பல வருஷம் ஆகுது. உள்ள போய் அண்ணாமலையார அந்த ஊருக்காரன் பார்த்து. இல்ல இல்ல இதெல்லாம் நம்புற மாதிரி இல்ல. நீங்க நம்புற மாதிரி இல்ல. நீங்க வாங்க. நீங்க அங்க பாராளுமன்ற வேட்பாளரா கேமராவை தூக்கிக்கிட்டு என் கூட வாங்க, நான் காட்டுறேன். திருவண்ணாமலைக்காரனே அருணாச்சலேஸ்வரர் பார்க்கலன்னா யாருங்க இது? சொந்த ஊர்க்காரன். இதெல்லாம் என்னங்க இது? சொந்த ஊர்க்காரன். என்னையாவது ஒண்ணு சொல்லாதீங்க. இப்ப இது கமெண்ட்ல வந்து திருவண்ணாமலைக்காரங்க சொல்லுவாங்க உங்களுக்கு. மதேஷ் தயவு செஞ்சு வந்து பாருங்க. எது அருணாச்சல சாமியை வணங்க முடியலையா திருவண்ணாமலைக்காரங்க? ஊர் பூரா நாங்க எங்க ஊர்ல ஊத்தாறுல இருந்து போறோம் எல்லாம் போய் பௌர்ணமிக்கு போய் நடந்துட்டு வராங்களே. கோயிலுக்குள்ள போய் சாமி பாத்தீங்களா? ஊர்காரனால பார்க்க முடியல மதேஷ். ரமணர் ஒரு தடவை முக்தி அடைகிறதுக்கு ஏதோ ஒரு கண்டிஷன், அந்த கண்டிஷன் மறந்துருச்சு. ஏதோ ஒன்று பண்ணியிருக்கணும் சன்னியாசத்துக்கு அப்புறம். அதான் அந்த ப்ராசஸ் அவர் பண்ணலை. ஐயோ நம்ம பண்ணலையே, நம்ம முக்தி கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு சொல்லி அவர் யோசிக்கிறார். அவருக்கு ஒரு குடுப்பனை இருக்குது. அவர் மனசுக்குள்ளே ஏதாவது ஒரு கேள்வியோட ஏதாவது ஒரு புத்தகத்தை திறந்தாருன்னா அந்த கேள்விக்கான பதில் அந்த புத்தகத்தில் இருக்கும். ஏதோ ஒன்று எடுத்து டக்குன்னு திறக்கிறாரு, அங்கே இருக்குது திருவண்ணாமலை மண்ணில் ஒரு மனிதன் பிறந்தாலே அவனுக்கு முக்தி. ஆமாம். அப்படிப்பட்ட மண்ணில் பிறந்த மக்கள் அந்த திருவண்ணாமலையார சாமியை பார்க்க முடியல மதேஷ். அதுதான் அந்த மக்களுடைய வலி. எங்க அண்ணாமலையார எங்களால பார்க்க முடியலையே அப்படின்னு சொல்லி. ஏன் பார்க்க முடியல தெரியுமா? சிதம்பரத்தில் நடராஜ பெருமாள் கோயில்ல அந்த ஊர் மக்கள் டெய்லி போய் பார்க்குறாங்க. ஏன்னா அது உங்க அறநிலைய அபகரிப்புத்துறை கண்ட்ரோலில் கிடையாது. நீங்க என்ன பண்றீங்க? பாம்பு மாதிரி கம்பி கட்டி 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 பணத்தை புடுங்கி திங்கிறதுக்காக அந்த கியூல உட்கார்றது கூட வழி கிடையாது. ஒரு லேடிஸ் பல பெரிய கோயில்கள்ல இது இருக்கு. உங்க அறநிலையத்துறை கோயில்ல மட்டும் தானே இருக்கு. உங்க அறநிலையத்துறை கோயில்ல மட்டும் தானே இந்த நடராஜர் ஏதோ திமுக ஆட்சியில மட்டும் தான் சேகர் பாபு மினிஸ்டரா இருக்கும்போது மட்டும் தான் நடக்கல. சிதம்பரம் நடராஜர் எல்லா காலத்துலயும் இப்படி தான் நடந்துருக்கு. சிதம்பரம் இதே ஸ்ட்ரக்சர் தான். அதிமுக ஆட்சியில கோவில் நடத்தலாம் தூக்கி குடுக்குறன்னு போதும் இதே பிஜேபி தான் எடுத்து பேசிச்சு. கூட்டணியில் இருக்கும் போதும் இதே அஸ்வத்தாமன் தான் வந்து ஊடகங்கள்ல வந்து சிவன் சொத்து கொலநாசம்னு சொல்லி பேசணும். புரியுதா? என்னைக்குமே எங்க கொள்கையில இருந்து நாங்க மாற மாட்டோம். இந்த கேம்லாம் எங்ககிட்ட விளையாடாதீங்க. இன்னைக்கு நடக்கிறத பேசுங்க. கியூல நின்று 9 மணி நேரம் தண்ணிக்கு வழி இல்லாம கீழே வந்து செத்து போயிருக்காங்க. சரி, ஒரு லேடிஸ் நிக்கிறாங்க கியூலனா, பாத்ரூம் போறதுக்கு அங்க வசதி கிடையாது. நீங்க உள் பிரகாரத்துல கெஸ்ட் வச்சு கட்டுறீங்க. சரி, இதெல்லாம் பண்ணுங்க சார். நீங்க மதுரையில இப்ப வந்து முருகர் பக்த மாநாடு நடத்துங்க, ரைட், ஓகே. ஆனா அசம்பாவிதம் நடக்கும்னு இன்னைக்கு ஒரு நாட்டின் அமைச்சர் பேசுறாரு. யார் அமைச்சர்? திரு சேகர் பாபு அவர்கள். சட்டத்துறை இதை வந்து கண்காணிக்கும். சட்டத்துறை அமைச்சரும் இதை பத்தி பேசுவாரு. அசம்பாவிதம் கோர்ட்டுக்கே போயிருக்காங்க. கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. அது கோர்ட் என்ன சொன்னுச்சு? கோர்ட் என்ன சொன்னுச்சு? வச்சு வெளுத்து அனுப்பி விட்டுச்சா? ஏன்னா திமுக மட்டும்தான் இங்கே தமிழ்நாட்டில் மீட்டிங் நடத்தணுமா? வேற யாரும் எந்த மீட்டிங் நடத்தக்கூடாதா? தமிழ்நாடு போலீஸ் திமுகவுக்கு தான் வேலை செய்தா? வேற யாருமே மீட்டிங் நடத்த விட மாட்டீங்களா? நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நடுநிலைமையாக இருக்க மாட்டீங்களா அப்படின்னு கேள்வி மேலே கேள்வி கேட்டுச்சா? நீ பழனியில் மீட்டிங் நடத்தலாம், பழனியில் மாநாடு நடத்தலாம், அவங்க மதுரையில் நடத்தக்கூடாதா கேட்டுச்சா? அசிங்கப்படுதுன்னா வந்திருக்கு இப்போ திமுக. அப்புறம் என்ன ஏங்க? எந்த மீட்டிங் நடத்தக்கூடாது, எந்த ஆர்ப்பாட்டமும் நடத்தக்கூடாது, எந்த போராட்டமும் நடத்த விட மாட்டீங்க. என்னதாங்க பொழப்பு நடத்துறீங்க நீங்கள்? இது ஆட்சியாங்க இது? கருணாநிதி அவருடைய ஆட்சி காலத்தில் கூட போராட்டம் நடத்த அனுமதி பாருங்க. போலீஸ் என்னை கையில் வச்சுக்கிட்டு சட்டம் ஒழுங்கு. ஏன் திருவான்மையூரில் ஒரு அமைப்பு, ஆர்எஸ்எஸ்னுடைய அமைப்பு சேவா பாரதி, 23 வருஷமா ஃப்ரீயாக டியூஷன் நடத்திட்டு இருக்காங்க. எத்தனை வருஷமா? 23 வருஷமா. அந்த டியூஷனில் படித்து டிகிரி வாங்கி இப்போ அந்த பசங்களுக்கே டியூஷன் எடுக்கிறாங்க ஆளுங்க. அந்த டியூஷன் ஸ்டூடெண்ட்ஸு அந்த பேரண்ட்ஸ்லாம் சேர்ந்து வருஷம் ஒரு மீட்டிங் நடத்துவாங்க. அந்த மீட்டிங்க்கு இந்த வருஷம் அனுமதி இல்லை. நான் போய் கோர்ட்டுக்கு போய் நாங்கள் வாங்கிட்டு வந்தோம். எதுக்கு? ஒரு ஃப்ரீ டியூஷன் சென்டர் நடத்துகிறாங்க, அதுக்கே அனுமதி மறுக்கிறீங்க. பொழப்பா இது? இதுவும் ஒரு பொழப்பா? இதுவும் ஒரு ஆட்சியா? உங்கள் மீட்டிங் மட்டும் கூட்டமே வராது, சேரே தான் நிற்கும். இப்போ உங்கள் மனோ தங்கராஜ் பேசுகிறாரு, கோயிலுக்கெல்லாம் இது மூட நம்பிக்கையில் திருவிழா கூட்டம் போது எதுக்கு பேசுகிறாரு? கோவில் மட்டும் சொல்ல, அவர் எல்லா இடங்களும் சொல்கிறாரு. விளையாட்டை பார்க்க போகிறீங்க, எதுக்கு இப்படி வந்து கோயிலே விளையாட்டு சொன்னாரா? சார் கோயிலே விளையாட்டு சொன்னாரா? ஒரு நாகரிக சமுதாயத்தை நாங்க உருவாக்கிட்டு இருக்கோம். வைத்தெரிச்சல் சார். திமுக மீட்டிங் ஒரு பையன் வரமாட்டான், சேர் காலியா கிடக்குது.
எந்த கோயிலுக்கு திமுக மீட்டிங்ல கூட்டம் எந்த திமுக மீட்டிங்ல கூட்டம் இருக்கு நீங்க காட்டுங்க. இல்ல எந்த எங்க திமுக மீட்டிங்ல எங்களுக்கு கூட்டம் இல்ல நீங்க எங்க விருதாச்சலத்துல என்ன சார் இது சார் விருதாச்சலம் பக்கத்துல சார் ஒரு கிராமத்துல டாடா ஏசில ஏத்திட்டு போய் 3 பேரை கொன்னீங்களே கூட்டம் வராம மறந்து போச்சா? அஸ்வத்தா அறிக்கை விட்டானே உங்க திமுகவுடைய நிதியில இருந்து எடுத்து கொடுங்க 25 லட்சம் ரூபான்னு மறந்து போச்சா? எந்த திமுக கூட்டம் வருது? எந்த திமுக கூட்டத்துக்கு கூட்டம் வருது? காலி சேர் சார். 500 ரூபா கொடுத்தாலும் வந்து உட்கார மாட்டாங்க ஜனங்க. கோயில் திருவிழான்னா பக்தியில கிளம்பி போறாங்க. வைத்தறிச்சல் ஆகுது உங்களுக்கு. இல்ல சார் அவர் வந்து என்ன இந்த பாருங்க இந்த பெங்களூர்ல இந்த ஐபிஎல் கிரிக்கெட் போட்டி அந்த வெற்றி கொண்டாட்டத்துக்கு போய் இவ்வளவு பேர் நீங்க வந்து எப்படி இது அப்படின்ற இதெல்லாம் சொல்றாரு அப்படின்னு சொல்றாரா? அந்த கேள்விக்கு அவர் சொல்லக்கூடியது எதற்கு வந்து அதுக்கு நீங்க வந்து சார் ஒரு நாகரிக சமுதாயம் ஏன் இப்படி மாறிட்டு வரீங்க? அப்ப நீங்க நாகரிக சமூகம்னா நீங்க அரசியல் கூட்டம் நடத்தாதீங்க. டாடா ஏசில வந்து ஆடு மாடை அடைச்சி எடுத்துட்டு போற மாதிரி எடுத்துட்டு போய் எங்க ஊருக்காரங்களை கொன்னீங்களே, அது நாகரிகமா? அது நாகரிகமா? மனிதத்தன்மையானதா? பகுத்தறிவு சமுதாயமா நாம அது பகுத்தறிவா? இல்ல ஆடு மாடுங்களை ஏத்துற மாதிரி எங்க ஜனங்களை ஏத்திட்டு போனீங்களே காசு கொடுத்து, ஏற்றிட்டு போய் இந்த டாடா ஏசி கவுத்து கொன்னீங்களே, அது நாகரிகமா? உருப்புடிங்களா நீங்க? நீங்கெல்லாம் நாகரிகத்தை பத்தி எங்களுக்கு பாடம் எடுக்கிறீங்க. கோயிலுக்கு போய் நாங்க சாமி கும்பிட்றதும் ஒரு விளையாட்டை போய் நாங்க ஆர்கனைஸ்டா பாக்குறதும் உங்களுக்கு வயிறு எரியுது. ஏன்னா உங்க மீட்டிங்க்கு ஆள் வரல. பிம்பிலிக்கு பிலாப்பி 500 ரூபா கொடுத்தாலும் வரமாட்டுது. அந்த வைத்தறிச்சல பேசுறீங்க. பக்தியோடு ஒரு மாநாடு நீங்க நடத்தணும், சங்கிகள் எல்லாம் கூடனா அது எங்க பக்தி இருக்கு போகுது அப்படின்றாரு யாரு? திரு சேகர் பாபு அவர்கள். அப்புறம் முருகர் மாநாட்டுல போய் அல்லேலூயா தான் பக்தியா? அவர் அங்க இது என்னங்க இது ஏங்க இது அவர் பேர் அல்லேலூயா இப்படி பேசுறீங்க? அவர் அல்லேலூயா சொல்லலையா? இதெல்லாம் வந்து ஒரு மக்கள் ஒரு பொது சமூகம் பாக்குற ஒரு மீடியாவில் அப்படியெல்லாம் நீங்க அவர் ஒரு மாண்புமிகு அமைச்சர் ஒரு முருகர் மாநாடு நடத்தியிருக்காங்க. அது திமுக அரசாங்கம் நடத்திருக்குங்க, திராவிட மாடல் அரசாங்கம் நடத்திருக்கு. அதுவும் உங்க RSS இந்துத்துவ அமைப்புகள் நிறைய பேர் போனவங்களுக்கு அங்க ராஜ மரியாதை கொடுத்து உட்கார வச்சு நடத்தினாரு சேகர் பாபு. சுத்தி எங்க வரீங்க? இல்ல எங்கேயும் வரல. நீங்க பாட்டுக்கு என்னத்தையாவது ஒரு பேர் வைக்கிறீங்க. இது உங்க சோஷியல் மீடியாவில் எழுதலாம், நம்ம மீடியாவில் போட்டா அது ஒரு தரமா? அது சொல்லுங்க மதேஷ். நான் என்ன சொல்றேன், நீங்க என்னையா பேர் தரங்கட்டத்தனமா நீங்க பண்ணிட்டு அதை சொல்றது தரம் இல்லைன்னா நான் என்ன பண்ண முடியும்? தரங்கட்டத்தனமா நீங்க பண்ணிட்டீங்க. நான் என்ன கேட்கிறேன், அறநிலையத்துறை அமைச்சர் நீங்க சொல்ற மாண்புமிகு சேகர் பாபு அவர்கள் அறநிலைத்துறை சின்னத்தை யார் கேட்டு மாத்தினாரு? அதுனா உங்க அப்பா மூட்டு டிபார்ட்மெண்ட்டா? உங்க இஷ்டத்துக்கு மாத்துவீங்களா? யாரை கேட்டு மாத்துறீங்க? சின்ன என்ன இருந்தது ஞாபகம் இருக்கா? ஒரு கோவில் கோபுரம் இருந்தது மதேஷ், அதுக்கெல்லாம் முழிக்கிறீங்க. கோயில் கோபுரம் இருந்ததா? அறநிலைத்துறை சின்னமா? சொல்லுங்க. அதை தூக்கி போட்டு இப்ப என்ன சின்ன வச்சிருக்காங்க தெரியுமா? ஒரு மொட்டை தலையும் இப்படி கையெடுத்து கும்பிட்ற மாதிரி. இந்துக்களுக்கு மொட்டை போடுறது தான் அறநிலைத்துறையோட நோக்கம்ன்றத அந்த சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன் பண்றாரு உங்க சேகர் பாபு. யாரை கேட்டு மாத்தீங்க? அந்த கோபுரம் அந்த லோகோல இருக்கிறது கூட எத்தனை கோயில்களுக்கு திருப்பணிகள் நடந்திருக்கு தெரியுமா? உங்க காசுல நடந்திருக்கு தெரியுமா? உங்க காசுல நடந்தது 425 கோடியில திருச்செந்தூர்ல திருப்பணிகள் நடந்து ஏதாவது கேட்டு எவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்கு சேகர் பாபு. அவரு திராவிட மாடலே சில நேரத்துல மறந்துடுறாரு. அவரு முழுக்க இப்படி இருக்காருன்னு திராவிட இயக்கத்தினராலே விமர்சிக்கப்படுகிறார் சில நேரத்துல. என்னங்க இவர் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காருன்னு. முடிங்க கமான் சார். இல்ல சார், உண்மை சார். சேகர் பாபு மாதிரி ஒரு மினிஸ்டரை நீங்க போய் விமர்சனம் பண்ணிட்டு உட்காந்துருக்கீங்க. நீங்க சேகர் பாபு மாதிரி ஒரு மினிஸ்டரை உங்க சொந்த காசுல நீங்க பண்ண வேண்டியதானே சார்? ஒரு கோயிலுக்கு கஜானாவில இருந்து தூக்கிட்டு வந்து பண்ண வேண்டியதானே? நீங்க எந்த சொந்த காசுல என்னத்த பண்ணிட்டீங்க? எங்க காசு நீங்க குடமுழுக்கு பண்ணீங்கல்ல, நம்பர் காட்டுறீங்களே, நாங்க கொடுத்த பக்தர்கள் கொடுத்த காசு. உங்க அப்பா மூட்டு காசுல நீங்க பண்ணல, உங்க கஜானா காசுல பண்ணல, எங்க காசுல நீங்க பண்ணிட்டு வெக்க மேல நம்ம ஸ்டிக்கர் ஒட்டிக்கிறீங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட் பண்ணிச்சுன்னு சார் அரசாங்கம் இது ஒரு பொழப்பா? திருப்பணிகள் பண்ணுவாங்க சார். காசு கொடுத்தது யாரு? உண்டியலுக்கு சாமிக்கு போடுறீங்கல்ல, அப்புறம் என்ன அது எங்க காசு? ஒத்த ரூபா உங்க காசு. ஒத்த ரூபா கஜானால இருந்து வந்துச்சுன்னு காட்டுங்க. ஒத்த ரூபா. ஆனா எங்க காசு, எங்க சொத்து, எங்க நிலம், எங்க உண்டியல் காசு உன் அரசாங்க அதிகாரிகளுக்கு சம்பளம் கொடுக்க போகுது, உன் காருக்கு டீசலுக்கு போகுது. பல ஆதீனங்கள் பாராட்டி இருக்காங்க. நீங்க வந்து அவங்க ஆதீனங்களுக்கு போய் கேட்டு பாருங்க. என்ன இப்ப உங்களுக்கு ஆதீனமார்கள் எல்லாம் போய் கேட்டு பாருங்க. நான் கேக்குறது கண்டென்ட்டா பேச தெரியாதா? கண்டென்ட்டா பேச தெரியாதா? நான் கண்டென்ட் தானே சொல்றேன். சும்மா போற போக்குல உங்கள மாதிரி நீங்க ஆதீனமார்கள் போய் கேட்டு பாருங்க சார். சேகர் பாபு எந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காரு அறநிலையத்துறையில? நான் என்ன கேக்குறேன் மதேஷ், இப்போ வரைக்கும் அவர் என்ன பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாருன்னு உங்களால சொல்ல முடியல. அவர் சொன்னாருங்க, இவர் சொன்னாருங்க, நான் டீ குடிக்கும் போது டீ கடைக்காரரு காப்பித்தூளை கொட்டும் போது காப்பித்தூளை குப்பத்தொட்டில் கொட்டும் போது சொன்னாருங்க. இந்த மாதிரி ஸ்வீப்பிங் ஸ்டேட்மெண்ட்லாம் நான் கேட்கறேன். அவர் வந்து ஒரு முற்றும் திறந்த ஒரு மாதிரியே பயணம் பண்ணிருக்காரு சார். இதுல நீங்க பாருங்க. இது மர்மவனை திறந்தது சொல்றீங்களா? இதெல்லாம் வேண்டாம். இதெல்லாம் என்ன இது? ஏங்க கம்யூனல் வாழ்க்கையா போறீங்க நீங்க? ஏங்க கம்யூனலா நீங்க வந்து ஒரு குடும்பத்தை வஞ்சிச்சுட்டு அது எப்படிங்க தனிப்பட்ட வாழ்க்கையாகும்?
நீங்க பேசுற முற்போக்குக்கு எதிரான தத்துவங்க அது. உங்க தனிப்பட்ட வாழ்க்கையிலே அது இல்லைங்க. சார் பிஜேபி அவ்வளவு சாதி பிஜேபி வந்து திமுக முற்போக்கு பாடம் எடுக்கிறதா? ஆமா, நாங்க தான் எடுக்கணும். உங்களுக்கு வந்து முற்போக்கு தெரியாது, பிற்போக்கு சிந்தனை உடையவர்கள்ன்றது தான் அப்படின்னு அவங்களுடைய யார் பார்வை. சொல்றா? திமுகவின் பார்வை. இந்தியாவுல ஒரு பட்டியல் சமூக பெருமக்களை கூட்டமா உட்கார வச்சு பூணூல் போட்ட நிகழ்வு எங்க நடந்தது? முதல்ல சாவர்கர் பண்ணாருன்னுவீங்க. சாவர்கர் தான் பண்ணாரு, இல்லன்னு சொல்லுவீங்களா நீங்க? சாவர்கருக்கும் தமிழ்நாட்டுக்கு என்ன சம்பந்தம்? இல்லன்னு சொல்லி தான் பாருங்க. சாவர்கர் எங்க ஊர்ல போய் கிருஷ்ணகிரியில, தருமபுரியிலயோ, ஊத்தாறுல போய் கேட்டா சாவர்கர் தெரியுமா? திருத்தணியில போய் யாருக்குன்னா கேட்டா சாவர்கர் யாருன்னா தெரியுமா எங்க பசங்களுக்கு? சரி, அதனால தெரியாது. என்ன சொல்ல வரீங்க? இங்க அம்பேத்கர் பெரியார தான் தெரியும் இங்க தமிழ்நாட்டுல. அம்பேத்கர் எங்க எம்பி தானே? அம்பேத்கர் உங்க எம்பியா? ஆமா, அதுவே தெரியாதா சார்? ஐயா, எதுக்கு நீங்க ஏன் வந்து எல்லாரையும் ராஜ்யசபா எம்பி? எங்க ராஜ்யசபா எம்பி சார்? காங்கிரஸ்ல இருந்தாரு அவரு? ஒரு நாள் காங்கிரஸ்ல இருந்தாரா? காங்கிரஸ்காரரா அவரு? சொல்லுங்க பாப்போம். தைரியம் இருந்தா சொல்லுங்க காங்கிரஸ்காரன்னு. முதல்ல அமைஞ்ச அமைச்சர் தமிழ்நாட்டுல யாருமே சாவர்கர் கொண்டாடலையே சார். நான் சப்ஜெக்ட்டுக்கு வரேன். நான் சப்ஜெக்ட்டுக்கு வந்துடுறேன். பயம் வந்துருச்சா? பயம்லாம் இல்ல. நான் சொல்லாம தமிழ்நாட்டுல சாவர்கர் யாரும் கொண்டாடலையே சார். சொல்லாம இங்க சாவர்கர் யாருக்குன்னே தெரியாது. சொல்லாம ஏதோ இன்னைக்கு பிஜேபி 12% இருந்தனால ஏதோ சாவர்கர்ன்றீங்க. 2 நிமிஷம் அண்ணலுடைய இந்த விஷயத்த சொல்லாம ஏஞ்சி போக மாட்டேன். எத்தனை டைவர்ஷன் வேணா பண்ணுங்க, நான் டைவர்ட் பண்ணல. சொல்லிடுறேன். முதல்ல அமைஞ்ச அமைச்சரவை காங்கிரஸோட அமைச்சரவை இல்லை பாஸ். நாட்டில் இருந்த எல்லா பெரிய மனுஷங்களும் சேர்ந்து ஒரு அமைச்சரவை உண்டாக்குனாங்க. கரெக்ட். அந்த அடிப்படையில் தான் அண்ணல் அம்பேத்கர் நேருவினுடைய முதல் அமைச்சரவையில் இருந்தார். அவர் வந்து இந்த பட்டியல் சமூக பெருமக்களுக்காக தனியாக கட்சி வச்சிருந்த ஒரு மனிதர். அவர் திரும்பி வந்து மும்பையில் தேர்தலில் நிற்கும் போது யாருக்கு வேணா ஓட்டு போடு, ஆனால் அண்ணலுக்கு ஓட்டு போடாத அப்படின்னு சொல்லி பிரச்சாரம் பண்ணவர் உங்கள் நேரு. கம்யூனிஸ்டுக்காரங்க எதிரில் கேண்டிடேட்டை போட்டு அவருடைய உதவியாளரை கொண்டு வந்து நிற்க வச்சு அவர் அந்த உதவியாளரை ஜெயிக்க வச்சு அண்ணல் அம்பேத்கரை அவமானப்படுத்தணும்னு நினச்சவர், அந்த குரூர புத்தி கொண்டவர் உங்கள் நேரு. அந்த அண்ணல் அம்பேத்கர் வந்து நேருடைய அமைச்சர்கள் வந்து ரெசிக்னேஷன் கொடுத்துட்டு வெளில வந்தார். அவ்வளோ வெறுப்பத்தினார் நேரு. அவர் லெட்டரில் எழுதியிருக்கார், மக்களுக்கு அந்த லெட்டரை வெளிப்படுத்தியிருக்காரு. நான் ஏன் அந்த அமைச்சர் வந்து வெளில வந்தேன், என்னை எப்படிலாம் அவங்க அவமானப்படுத்தினாங்கன்னு சொல்லி வெளில வர வச்சாங்க, அவமானப்படுத்தி திருப்பி எலெக்ஷனை நிற்க வச்சு தோக்க வச்சாங்க. திருப்பி அவரை ராஜ்யசபா எம்பியாக பாராளுமன்றத்திற்கு அனுப்பி அழகு பார்த்தது ஜனசங்கம். எங்க எம்பி, ஜனசங்க எம்பி அவரு. என்ன புழுகுறீங்க சார்? இவ்வளவு வெளிப்படையான டாக்குமெண்ட். இந்த பிஜேபி அவர் ஏத்துக்க மாட்டார் சார். இன்னைக்கு இருந்த அம்பேத்கர் பிஜேபி உண்மையாவே பிஜேபி ஆபத்துன்னு ஸ்டாலின் எப்படி சொல்றாரு அந்த பக்கம் நின்றுப்பாரு அவரு. இந்த பாருங்க, ஸ்டாலினோட அண்ணலை ஒப்பிட்டீங்கன்னா கெட்ட கோவம் வந்துரும் மாதேஷ். நான் இன்றைய அரசியல் சமகால அரசியலை சொல்றேன். சமகால அரசியல் மனுஷனா இருக்க மாட்டேன். நான் ஒரு வழக்கறிஞர். அண்ணல் அம்பேத்கர் எல்லா வழக்கறிஞர்களுக்கும் தெய்வம் மாதிரி. தயவு செஞ்சு இந்த மாதிரி கம்பேரிசன்லாம் அம்பேத்கர் விருதெல்லாம் வாங்கியிருக்காரு சார். நீங்க விடுங்க, இந்த மாதிரி கம்பேரிசன்லாம் பண்ணாதீங்க. அம்பேத்கர் விருது வாங்கியிருக்காரு சார். தோட நிப்பாட்டிக்கோங்க. முதலமைச்சர் வாங்கி, அதான் உங்களுக்கும் நல்லது, ஸ்டாலின் அவர்களுக்கும். அம்பேத்கர் விருது வாங்கியிருக்காரு. நீங்க இந்த விருதெல்லாம் யார் கொடுக்குறா, என்ன கணக்கு எல்லாம் தெரியும். அம்பேத்கர் விருது கொடுக்குறவங்களுக்கும் சரி வாங்குறவங்களுக்கும் சரி அண்ணலுடைய பேரை சொல்லக்கூட அருகது கதை. சரியா? தயவு செஞ்சு அதெல்லாம் பேசாதீங்க, வாயை பிடுங்காதீங்க, விட்டுருங்க. என்ன இந்த மாதிரி கம்பேரிசன்லாம் பண்ணாதீங்க. குறைந்தபட்சம் அண்ணல்லாம் யாருன்னு தெரிஞ்சிட்டாலும் என்ன சொல்ல போறீங்க? இந்த க்ரௌட ஒரு பெரிய கூட்டத்தை கூட்ட போறீங்க, முருக பக்தர்கள் மாநாடு. இதனால என்ன மெசேஜ்? சரி, உங்களுக்கு இப்போ எலெக்ஷன் வருதுன்றதுனால இது பண்றீங்களான்ற மாதிரி சேகர் பாபு எல்லாம் சந்தேகப்படுறாரு. சந்தேகத்தை கொண்டு போய் குப்பையில போட சொல்ல. இல்ல, அவர் அதான் எலெக்ஷன் வருதுல, அதுக்கு தான் அந்த கூட்டம்ன்றாரு. என்ன கேக்குறேங்க, நாங்க ஒரு பக்தர்கள்லாம் சேர்ந்து ஒரு மாநாடு நடத்துறோம். எங்க காசுல நடத்துறோம், எங்க இருந்தும் திருடி நடத்தல, எங்க இருந்தும் வந்து பணத்தை டைவர்ட் பண்ணி நீங்க பண்ற வசூல் வேட்டையா அவர் கணக்கு எடுத்துட்டு இருக்காரு. வசூல் வேட்டை நீங்க எல்லாம் பேசாதீங்க சார். மிரட்டி போய் பிரியாணி கடையில வாங்கி சாப்பிட்றவங்களாம் பேசாதீங்க சார். நாங்க பக்தர்கள் நாங்களா பிரியப்பட்டு நாங்களா நடத்துறோம் சார். உங்களுக்கு எங்க இருந்து சார் நோகுது? உங்களை மாதிரி உண்டியல் காசை திருடுறோமா சார்? ஒரு மாநாடு நடத்துறதுக்கு டொனேஷன் கலெக்ட் பண்ணுறது லீகல், ஆனால் நீங்கள் பண்ணுறது திருடு. உண்டியல் காசை நீங்கள் திருடுறீங்கன்னு உயர்நீதிமன்றம் சொல்லி. சரி சார், முருக பக்தர்கள் மாநாடு ஏன் ஓடுறீங்க? உண்டியல் காசை நீங்கள் திருடுறீங்கன்னு உயர்நீதிமன்றம் சொல்லி நீங்கள் முன்னே பதிவு செஞ்சிட்டீங்க. திரும்ப சொல்லணும், இல்லைன்னா மறந்துட மாட்டீங்களா? நீங்கள் திரும்ப சொல்லணும். போடுவாங்க. போங்க நான் பார்க்காத கேசா மாதேஷ், நீங்கள் போடுங்கன்றேன். அஃபிடேவிட்டில் உங்களை நார் அடிக்கிறேன்றேன். அவ்வளோ கண்டுட்டு இருக்குது என் கையில். நீங்கள் உண்டியல் காசை எப்படி திருடினீங்க, எப்படி கெஸ்ட் ஹவுஸ் கட்டினீங்க, முந்திரி பக்கோடா எவ்வளோ ரூபாய்க்கு வாங்கி தின்னீங்க, உங்கள் அமைச்சர் உங்கள் அதிகாரிகள் எல்லாம் எல்லா கணக்கும் இருக்குது. முருக பக்தர்கள் மாநாடு நடத்துவதன் மூலம் என்ன விஷயத்தை சொல்லவிருக்கிறது ஆர்எஸ்எஸ் பிஜேபி? முருக பக்தியை சொல்லவிருக்கிறது.
தமிழ்நாட்டுடைய முருகர் எல்லாரும் வணங்குறாங்கல்ல, அதெல்லாம் தமிழ்நாட்டுடைய இஷ்ட தெய்வம் முருகர் தானே சார். எங்க முப்பாட்டன் முருகனை எல்லாரும் வணங்கிட்டு தான் சார். சீமான் எப்பவோ முப்பாட்டன் முருகன் விழா எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு, சரிங்களா? அடுத்து அரசாங்கம் நடத்தி இருக்குது, இன்னைக்கு பிஜேபி எடுத்திருக்கு. ஏற்கனவே நீங்க வேல் எல்லாம் எடுத்துட்டு வேல் யாத்திரை எல்லாம் போனீங்க. இப்ப தேர்தல் நெருங்கி வரும்போது இந்த மாநாடான்ற மாதிரி கேக்குறாங்க அவங்க. அது கேட்டு போறாங்க. அது எங்களுக்கு என்ன, நாங்க தேர்தலை ஒட்டி ஒரு மாநாடு, இதெல்லாம் அங்கெல்லாம் போய் கந்தர் சஷ்டி கவசம் பாட போறாங்க. அறுபடை வீடுகள் எல்லாம் அதுதான் ஏற்கனவே திருப்பரங்குன்றத்துல ஒழிச்சிட்டு தானே இருக்குது. என்ன கந்த அறுபடை வீடுகள்லயும் ஒழிக்குது கந்த சஷ்டி கவசம். ஆமா, அறுபடை வீடுகளும் அங்க வந்து காட்சிப்படுத்துறாங்க. ரைட்டு. என்ன நான் என்ன கேக்குறேன், உங்களுக்கு என்ன நோவுது? இல்ல எங்க எரியுது கொஞ்சம் காட்டுங்க. இல்ல பத்திட்டு எரியுது. இல்ல சார், இல்ல பிஜேபி ஒரு கிரவுட் ஒரு கூட்டத்தை கூட்டுதுனாவே, இல்ல பத்திட்டு பிஜேபி ஒரு கூட்டத்தை கூட்டுதுனாவே அப்ப அங்க ஏதாவது சம்பவம் நடந்துருமா அப்படின்னு அவங்க யோசிக்கிறாங்க. நான் கேக்குறது பத்திட்டு எரியுது இல்ல, அது எங்க எரியுதுன்னு கொஞ்சம் காட்டுங்களேன். என்ன காரணம்? ஏன் அவ்வளவு வைத்திருச்சல? ஏன் இந்துக்கள் கூடவே கூடாதா? நாங்க கூடி கும்பிடவே கூடாதா? இந்துக்கள் ஏற்கனவே அறுபடை வீடுகள்லயும் முருகனை வணங்கிட்டு தான் இருக்காங்க. ஆமா, இப்ப கூட ஒன்னா சேர்ந்து ஒரே இடத்துல வணங்கட்டும். உங்களுக்கு எங்க நோவுது? எனக்கு புரியல. ஏன் நோவுது? எதுக்கு நோவுது? என்ன பிரச்சனை? ஏன் ஒன்னா கூடி நாங்கள் பக்தி பாடல் பாடுறோம், கந்தர் சஷ்டி கவசம் பாடுறோம், லட்சக்கணக்கான பேர் கூடி கந்தர் சஷ்டி கவசம் சொல்ல போகிறாங்க. தமிழ்நாடு முழுசுலேருந்து முருக பக்தர்கள் குழுக்கள், பாதர யாத்திரை குழுக்கள்ல இருந்து எல்லாரும் வராங்க. எங்கே சார் நோகுது உங்களுக்கு? நீ அறநிலைத்துறை அமைச்சர் தானே, பக்தர்கள் ஒரு பக்தி மாநாடு தானே நடக்குது, நீ நியாயமாக சந்தோஷம் தானே பண்ணணும். எனக்கு இன்விடேஷன் கொடுங்க, நானும் வரேன் தானே நீ கேட்கணும். உண்மையே நீ பக்தியாக இருந்தா, நீ கட்டுற காவி வேட்டி உண்மையாக இருந்தா, ஏன் எரியுது உனக்கு? எங்க எரியுது காட்டு பாப்போம். நடத்துறது பிஜேபி, எரியுது சங்கிகள் கூட்டம், சொந்த காசுல பக்தர்கள் நடத்துறாங்க. உங்களை மாதிரி உண்டியல் காசை திருடி நடத்தல, சொந்த காசு எரியுது. அப்ப உங்களுக்கு இருக்கிறது உண்மையான பக்தி கிடையாது. இந்துக்கள் ஒருங்கிணைஞ்சிடக்கூடாது. அமைதியான தமிழ்நாட்டுல எதுவும் பண்ணிடாதீங்கன்றாரு அவர், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. திரு சேகர் பாபு ஸ்டேட்மெண்ட் என்ன கேக்குறேன் மகேஷ், இந்துக்கள் வந்து நாங்க சாமி கும்பிட்டாலோ, நாங்கள் பிள்ளையார தூக்கிட்டு போய் நாங்கள் கடலில் கரைக்க போனாலோ, எது பண்ணாலும் ஐயோ ஏதாவது நாங்கள் அமைதிக்கு குந்தகம் வந்துருமோ, ஐயோங்கிறீங்களே. இங்கே இவ்வளவு தீவிரவாத செயல்கள் நடக்கும் போதெல்லாம் உங்கள் மூஞ்சி கொண்டு போய் எங்கேயோ வச்சுக்கிறீங்க. தீவிரவாத செயல் நடத்தி 50 பேரை கொன்னுட்டு ஒருத்தர் ஜெயிலுக்கு போனால் அவர் செத்து போயிட்டா ஐயோ அப்பான்னு வாயிலையும் வயிற்றுலையும் அடிச்சுன்னு அழுகுறீங்க. நீங்கள்லாம் என்ன மாதிரி டிசைன்? உங்களெல்லாம் எப்படி பிரம்மதேவன் படிக்கும் போது என்ன மாதிரி ஸ்ட்ரக்சர் பண்ணியிருப்பார் உங்கள் மனநிலையை? நான் என்ன கேட்குறேன், இது வரைக்கும் இன்றைக்கு நடக்கிறது பக்தர்களுடைய மாநாடு, பிஜேபி மாநாட்டு. என்னைக்காவது ஒரு இடத்துல மாநாடு நடந்த இடத்த கூட குப்பை இல்லாமல் விட்டுட்டு போகிற ஒரு அமைப்பு அப்படின்னு சொன்னான், ஒரு சேர் கூட உடையாத ஒரு அமைப்புன்னு சொன்னான், ஒரு சேர் கூட தூக்கிட்டு போகாத ஒரு அமைப்புன்னு சொன்னான். நேற்று ஆரம்பித்த கட்சி மதேஷ் விஜய் கட்சி, டே சேரை தூக்காதீங்கடா அப்படிங்கிறாரு ஆனந்த். முறையாக ஸ்ருதி சுத்தமாக அழகாக சுத்தமாக ஒரு கட்சி மாநாடு நடத்துதுன்னா பிஜேபி தான். எங்கே தான் சார் உங்களுக்குலாம் குடையுது? என்னைக்காவது பிஜேபிக்கான மாநாட்டில் எங்கேயாவது கடையில் பிரச்சனை, ரோட்டில் பிரச்சனை, ஏதாவது ரவுடிசம் பண்ண ஏதாவது நடந்திருக்கா? கிடையாது. ஏன் எரியுது உங்களுக்கு? அவ்வளோ என்ன சார் வைத்திருச்சலுங்க மேலே உங்களுக்கு? சரி, இதெல்லாம் மாநாடு கூட்டம், நாங்கள் கொடியேத்தனா வந்து கட்டிட்டு போயிடுறீங்க. ஏன் அது என்ன பண்ணுது உங்களை? அந்த கொடி வந்து உங்களுக்கு குடையுதா? கண் அப்படியே யூ அவ்வளோ பயத்தை வச்சுக்கிறீங்க. பிஜேபிங்கிற பேரை கேட்டால் பயப்படுறீங்க, பிஜேபி கொடியை பார்த்தா அலறீங்க. ஆனால் பிஜேபி வளரல. எப்படி இது? இதுக்கு எங்கேயும் ட்ரைனிங் கொடுக்குறாங்களா திடல்ல வச்சு இந்த மாதிரிலாம் ஒரு ஆக்ஷன் பண்ணுறதுக்கு? இல்லை, மாநாடு நடத்தி முடிங்க, எப்படி இருக்குன்றத பார்ப்போம். அருமையாக இருக்கும் மதேஷ். கோர்ட்டுக்கும் போயிருக்காங்க, அனுமதி எல்லாம் முழு அனுமதி. நான் என்ன சொல்கிறேன், முழுமையாக நல்ல புத்தி நல்ல பக்தி வரணும்னா நீங்கள் வாங்க முதல்ல, நான் இன்விடேஷன் கொடுக்குறேன். அருமையாக இருக்கும். அதுக்கு இன்விடேஷனே பார்த்தீங்களா அருமையாக இருக்குது. அப்படி நீங்கள் வீட்டில் ஃப்ரேம் பண்ணி காலாண்டராகவே மாட்டி வச்சுக்கோங்க. குன்று இருக்கும் குமரன் இருப்பான் சார். நான் எல்லா இடத்துலையும் பார்க்குறேன் சார், எல்லா இடத்துலையும் இருக்காரு. விடுங்க சார், அங்கே தான் வரணுமா என்ன? இல்லை வாங்க மதேஷ், அதான் சொல்கிறேனே நல்ல பக்தி வரட்டும் அப்படின்னு. நான் இன்டர்வியூ முடிச்சுட்டு நோட்டீஸ் கொடுக்குறேன், நீங்கள் அவசியம் வந்து கலந்துக்கோங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு அரசாங்கம் வேற இப்ப பயப்படுத்துறாங்க, அது கொஞ்சம் சேஃபா இருக்குமா இல்லையான்னு சொல்றாங்களா அமைச்சர் பெருமக்கள்? ஏன்னா அவங்களுக்கு தெரியும்ல. வந்துட்டீங்க பாருங்க, இதுதான் சேகர் பாபுடைய நோக்கம். ஐயோ எல்லாரும் ஒண்ணு கூடுறாங்களே, எதையாவது சொல்லி 10 பேர் கூட்டத்தை தடுத்துட முடியாதா அப்படின்னு சொல்லி ஏங்கி தவிக்கிறார் பாவம். ஒன்றும் பண்ண முடியாது சார், மக்கள்லாம் தெளிவாயிட்டாங்க. நீங்கள்லாம் கடையை சாத்திட்டு கிளம்ப வேண்டியதுதான். சேகர் பாபுக்கு இதான் மெசேஜ். நிறைய விஷயங்கள் பேசியிருக்கீங்க, நேரில் வந்து நேரம் கொடுத்து பேசுறதுக்கு நன்றி திரு அஸ்வதா. நன்றி மதேஷ்.